ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான நபர் தௌஃபீக், ஒரு இடத்துக்கு புரோக்கராக வந்தவர். இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை, அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை வந்து இன்னொரு புருஷன்ட்ட இருந்து விவாகரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. கோர்சல் சிஐடியில் இருந்திருக்கார். முதல்வரின் பாதுகாப்பு அதிகாரியாக கோபாலபுரத்தில் ஸ்பெஷல் டிவிஷன் நினைக்கிறேன், செக்யூரிட்டி சிஐடியில் இருந்திருக்காருப்பா. ஒரு ஃபார்மர் சப் இன்ஸ்பெக்டரு எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு புகார் அளிச்சுட்டு வீடியோ வெளியிடுறான். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும், பேசலாம். ஏன் பேசலை அப்படின்னா, உங்கள் மனைவி எனக்கு போட்ட சோறு நீங்கள் மேயராக இருக்கும்போது. அப்போது இந்த பட்ஜெட்டில் கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அந்த முதல்வரோட அந்த மனு குறைத்து இருக்கும் இதில் இத்தனை மனுக்கள் 28 லட்சமோ என்னமோ தீர்த்துருங்க. அப்போ என்ன லட்சணத்தில் தீர்த்துருக்கீங்கன்னு தெரியுதா? இதே நெல்லை மாவட்டத்தில் போய் அல்வா தின்னார் ஒருத்தர், ஞாபகம் இருக்கா? ராத்திரி அப்போ நீங்கள் அல்வா திங்க தான் லாய்க்கு. நீங்கள் வெக்கப்படணுங்க. வீடியோ போட்டு நான் சாக போகிறேன்னு உறுதியாக சொல்கிறாரு இருந்தாலும் இந்த வீடியோவில். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும். அவரது மகன் ஆவேசமாக பேசிய வீடியோவை பார்த்துருக்கலாம் நீங்கள். அரசியல் கட்சி ஆதாயத்தோடனா வாங்க, இந்த இதை பண்ணுங்க, எனக்கு நியாயம் வேணும். அவனுக்கு ஒரு சமூகமாக நம்ம என்னமா பதில் சொல்ல முடியும்? இந்த பையன் கோவப்படுறான். இப்போ அந்த பையன் கையில் ஆயுதத்தை தூக்குனான்னா அவனை நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்கள். நான் இருந்தால் நான் என்ன வேணா பண்ணுறேன். ஒரு உயிர் போயிடுச்சுங்க. அந்த பொண்ணு பையனுக்கு கத்தி அழுகுறாங்களே, இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு இந்த அப்பா? நான் போன மாதம் தான் வந்து அல்வா சாப்பிட்டு வந்தேன், நீங்கள் தின்னுங்கன்னு சொல்லுவார? சஸ்பெண்ட் பண்ணியா அந்த கமிஷன், அந்த எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணு. இதான் நீங்கள் தர விடியலா? இப்போ நான் இவர்களை பார்த்து கேட்பது, உங்களுக்கு ஒரு நியாயம், சீமானுக்கு ஒரு நியாயமா? நீங்கள் மட்டும் போகிறீங்க, எங்கள் ஒரு ஸ்பீச்சு சனாதனத்துக்கு எப்படிங்க எல்லா ஊர்லேயும் எஃப்ஐஆர்னு? அப்போ நீங்கள் போடுறீங்களே 50 ஊரில் எஃப்ஐஆர் போடுறீங்களே, அப்போ அவருக்கு ஒரு நியாயமா? 50 இடங்களில் எஃப்ஐஆர் போடுவதோட நோக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் சம்மன், கரெக்டுங்களா? அவர்கள் நடத்துவது போராட்டம் அல்ல, இதோ நாங்கள் நடத்துகிறோம் பாருங்கள்னா ஆதவர்ஜுன் தலைமையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் தருவீங்க. அவர் சபரீசனை பார்க்குற வேலையை விட்டுட்டு இந்த போராட்டத்தையாவது நடத்த வரல. சபரீசனை பார்த்தாரா? ஓ, உழைத்தனா? இந்த மாதம் மட்டும் 4 முறை சந்தித்திருக்கிறார். என்ன நிகழ்ச்சி பேர் என்ன? அன்புடன் ஆதவ். ஏன் இப்போ அடுத்து வரிசையாக வருமா? அன்புடன் புஷி, அன்புடன் ஆனந்த். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திரு விஜய் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்லிடுறேன், திருப்பி கொடுத்துட்டாரு ஏடிஎம் கிட்ட வாங்கின அட்வான்ஸு. மிஸ்டர், நம்ம இது வரைக்கும் வேல்யூவை வந்து ரிவீல் பண்ணல, அமௌண்ட் சொல்லலை. சரி, அமௌண்ட்டை கட் பண்ணல. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு சமூகம் மற்றும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் ஐயோ. வணக்கம்மா மாருதி. சார், நம்ம தொடர்ந்து சமூகம் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வரோம். குறிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து சமூகத்தால் இல்லை வந்து ஒரு ஆதிக்க சாதிகளால் வந்து மக்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்களோ அவங்களாம் நம்மக்கிட்ட வராங்க. நம்மளால் முடிந்த உதவிகளை நம்ம செய்கிறோம். அந்த வகையில் பழவேற்காட்டிலேருந்து ராஜ்கமல் என்பவர் எப்படி வந்து பாதிக்கப்பட்டார்னா, நம்மக்கிட்ட வராரு. இந்த மாதிரி வந்து எங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க கிராமத்தில் இருந்து. அவர் ஒரு மீனவர். ஏன் ஒதுக்கி வச்சாங்க கேட்டதுக்கு அவர் சொன்னார், இந்த மாதிரி எங்கள் கிராமத்தில் ஒரு ஊழல் நடந்தது, அந்த ஊழல் நான் தட்டி கேட்டேன், அது என் பேரில் நடந்தது. ஒவ்வொரு ஒன்று கூடி பஞ்சாயத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வந்து பல்வேறு இடங்களுக்கு போய் முறையிட்டேன். கலெக்டர் ஆஃபீஸ் போனேன், அதே போல் தாலுகா ஆஃபீஸ் போனேன், சென்னை உயர்நீதிமன்றம் போனேன். அங்கே ஒரு ஆர்டர் போட்டாங்க, அதையே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அங்கே இருக்க கலெக்டராலையும் அங்கே இருக்க வந்து காவல் அதிகாரிகளான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்தார். நம்மக்கிட்ட வந்து அவங்க தாயார் மற்றும் அவர் வந்து பேசினார். ஒளிபரப்பிய பின் வந்து பல்வேறு மாற்றங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். எனக்கு தெரியும் உங்ககிட்ட அவர் பர்சனலாக பேசியிருப்பார். என்ன நடந்தது, எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது? எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையில் நாம் தொடர்ந்து இந்த ஊடகத்தை ஏன் நடத்துகிறோம் என்பதற்கு இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் ஒரு காரணம். திரு ராஜ்கமல் வந்து ஒரு பெரிய சினிமா ஸ்டார்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் அவரோட விஷயத்தை செய்தியாக போட்டாலாம் நமக்கு ஒன்றும் பெரிய டிஆர்பிலாம் நமக்கு வந்து விடாது. ஆனால் இன்றைய சமூகத்தில் 2025இல் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் கேள்விப்பட்ட இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற வேலை இன்னும் இருக்குதுன்றது கேட்கும்போதே எனக்கு வியப்பாக இருந்தது. அண்டு ஒரு மீனவ குடும்பம் ஒரு விஷயத்தை தட்டி கேட்டாருன்றதுக்காக அவங்கள ஊரை விட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் இருந்திருக்காங்க. 1 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா பாவமாக இருந்துச்சு, வெளிவாக்கத்தில் இருக்காங்க சார். சொந்த வீட்டை விட்டு சொந்த வீட்டுக்குள்ளே காலை வைக்க முடியாமல் ஒரு குடும்பம் ஊரை விட்டு ஒதுக்கி நின்றுட்டு அங்கே போய் கேட்கப்போ எல்லார்ட்டையும் காலில் விழுந்து கும்பிடுன்னு சொல்கிறாங்கன்றதெல்லாம் சொன்னார். ஸோ அவருக்கு ஒரு இடம் கொடுக்கணும், என்ன நடந்தது தவறு அப்படின்றத பதிவு செய்யணுன்றதுக்காக நம்ம கொடுத்தோம். சந்தோஷமாக இருக்குது இல்லையோ, நம்ம நிகழ்ச்சி வந்த உடனே சினிமாவில் வருவது போல் சர்ருன்னு போலீஸு, ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் மொத்த பேரும் அந்த கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. போய் ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் அழைத்து விசாரணை நடத்தி கோட்டாட்சியர் விசாரணை இந்த அவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது நான் படிக்கிறேன். ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் போயிட்டு கூப்பிட்டு க்ளீனாக சொல்லிட்டாங்க, அவங்க இங்கே தான் வந்திருப்பாங்க, இந்த ஒதுக்கி வைக்கிறேன் கிறுக்கி வைக்கிறேன் ஊர் கட்டுப்பாட்டுன்னு ஆரம்பிச்சிங்க, பிடிச்ச எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டுருவேன்.
ஒருத்தர் இருக்க மாட்டீங்க, அந்த குடும்பம் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் எல்லாம் ஜெயிலில் இருப்பீங்க, பார்த்துக்குங்க என்று சொல்லி ஒரு கடிதத்தை திருப்பாலைவனம் காவல் நிலையம் பொன்னேரி சரகத்திலிருந்து ராஜ்கமலுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களோட மனு சம்பந்தமாக ஆர்டிஓ பொன்னேரி விசாரணை நடத்தினார். லைட் ஹவுஸ் இது குப்பம் கிராம நிர்வாகிகள், லைட் ஹவுஸ் குப்பம் கிராம நிர்வாகிகள் தங்கள் குடும்பத்துடன் லைட் ஹவுஸ் குப்பம் கிராமத்தில் வசிப்பதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார்கள். எந்த கிராமத்தாங்கெல்லாம் சேர்ந்துட்டு காலில் விழுன்னு சொன்னாங்களோ அவங்க எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார்கள். எழுதி வாங்கிட்டாங்க. இந்த குடும்பம் அங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனை இல்லைன்னு எழுதி வாங்கிட்டாங்க, தெரிவித்துள்ளார்கள். மேலும் தாங்கள் கொடுத்த புகாரின் பேரில் திருப்பாலைவனத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த இவங்க அடிதடி கிரைம் ஒன்று இருந்துச்சுல்ல, வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களையும் இவ்வழக்கில் எதிரிகளாக சேர்த்துள்ளார்கள். அவர் நம்மகிட்ட சொன்ன கிரீவன்ஸில் ஒன்று, சார் பண்ணது இத்தனை பேர் பண்ணாங்க, யாரோ 1-2 பேரை பேருக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. வழக்கு விசாரணை முடிஞ்சு சார்ஜ் ஷீட்டு, டிராஃப்ட் சார்ஜ் ஷீட்டை கவர்மெண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறோம். தங்கள் குடும்பத்துடன் லைட் ஹவுஸ் கிராமத்தில் வசிக்க தகுந்த பாதுகாப்பு வழங்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது நல்லா பார்த்தீங்கன்னா லியோ, ஆர்டிகிள் 21 கீழே வாழும் உரிமையை அரசியலமைப்பு சாசனம் வழங்கியிருக்கிறது. ஓகேங்களா? அந்த அரசியலமைப்பு சாசனம் வழங்கிய ஒரு உரிமையை நிலைநிறுத்துவதற்கு ஒரு குடும்பம், நீதிமன்றம், காவல் நிலையம் எல்லா இடத்துலையும் அடைஞ்சோம், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அந்த நியாயத்தை நாம் பெற்று தந்துருக்கோங்க. இதை விட வேறு என்ன பெருமை வேணும்? இதுக்கு தான் நம்ம நடத்துறது. இவ்வளவு சிரமங்களுக்கிடையில் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான காரணம் இதுதான். இன்றைக்கி சந்தோஷமாக காலைல ஒரு ராஜ்கமல் மெசேஜ் அனுப்பிச்சார், ரொம்ப நன்றிங்க, நீங்கள் தலையிடலைன்னா இது நடந்திருக்காது. அவரும் எல்லாம் தான் 1 வருஷமாக அலைகிறாரு. கடைசியாக தான் அவர் நம்மக்கிட்ட வந்தார். எஸ், எல்லா இடத்துலையும் அலைஞ்சு முடியல தான் 300 நாட்கள் நடந்து முடியலன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்தார். நீங்கள் சொல்யூஷன் கிடைச்சி ஊரில் போய் இருக்கிறோம், அம்மா நல்லா இருக்காங்கன்னு கேட்டேன். இருக்காங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இதற்காக தான் நம்ம இந்த சேனல்லையே நடத்துகிறோம். எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாகத்தான் சவுக்கு மீடியா தொடர்ந்து ஒலிக்கும், எப்போதும் ஒலிக்கும். சொல்லு, நிகழ்ச்சிக்கு போங்க. ஸோ இது லியோவோட இன்டர்வியூவில் தான் அவர் வந்து பேசியிருந்தார். நான் கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த இன்டர்வியூ பார்க்க ஆரம்பிக்கும் போது ஏதோ ஆர்வக்கோளாராக இருப்பார் போல இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பார்க்க ஆரம்பித்தா அம்மா பேசுனாங்க பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு ஊழல் அப்படின்றது தான் போக போக தெரிஞ்சுது. ஆக்சுவலாக மானியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு ஒரு காசு அனுப்பிச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கும் காசு அனுப்பிச்சிருக்காங்க. பட் வந்து நகையையும் அடகு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு 11% வட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஊழல்னு சொல்லிட்டு. அந்த இன்டர்வியூவை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல கொடுத்துருவோம், கமெண்ட்டாக கூட பின் பண்ணுவோம், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கிட்டோம். சரிங்க சார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து தொடர்ந்து வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்னென்னா, நிறைய அரசியல் பார்வையாளர்கள், அதே போல் அரசியல் விமர்சகர்கள், அதே போல் வியூகம் வகுப்பவர்களால் வந்து ஒரு விஷயம் தொடர்ந்து என்ன சொல்லப்பட்டு வருதுன்னா, திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, அதை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. ஏன்னா 2019, 2021, 2024 சொல்லிட்டு அது ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கும் சில கட்சிகள் நாங்கள் வந்து இந்த கூட்டணியை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மறுபரிசீலனை ஏன் செய்கிறாங்க, காரணம் என்ன, என்னென்ன கட்சிகள்லாம் அந்த மாதிரியான எண்ணத்தில் இருக்காங்க? முதலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் நிலவும் செய்திகளை மட்டும் சொல்லிவிடுகிறேன். மீதி விஷயங்கள் எல்லாம் இப்போவே ஓப்பன் பண்ணக்கூடாது. 1 வருஷம் இருக்குது, போய் இவங்க பேச்சப் பண்ணி கூட்டணியை உறுதியாக வச்சுட்டாங்கன்னா அந்த கூட்டணி உடையணும். அதான் என்னோட விருப்பம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக தோழர் கே. பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பிறகு தோழர் சண்முகம் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே நீங்கள் அவரோட நேர்காணலாம் பார்த்துருப்பீங்க. மனசில் இருக்கிறது பேசுகிறாரு. ஆமாம், இந்த பூசி மெழுகிறதுலாம் கிடையாது. ஆட்சி எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறீங்க, அப்படி தான் சொல்கிறீங்க நீங்கள் என்று ஊடகங்களே திருப்பி கேட்கிறார். அண்ட் பளிச்சென்று நிலைப்பாடு எடுப்பதில் அவர் எந்த விதமான தயக்கமும் காட்டவில்லை. இல்லை, அந்த மாதிரி வந்து எல்லாரையும் விமர்சனம் செய்கிறார். எல்லாரையும் பாகுபாடே காட்ட மாட்டேங்கிறாரு. இதற்கு முன்பெல்லாம் அவர் திரு பாலகிருஷ்ணனும் நல்ல அற்புதமான தோழர் தான், ஏன் இப்படி மாறிட்டார்ன்றது எனக்கு உள்ளபடியே வருத்தம். அவரும் கிட்டத்தட்ட நிலைவத்துவானாவே மாறியிருந்தார். அது மாதிரிலாம் இல்லாமல் சண்முகம் மனசில் இருக்குது, ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி பேசுகிறார். எனக்கு 90களில் நான் கட்சியில் இருந்தபோது பார்த்த கம்யூனிஸ்டை பார்த்தது போல திரு சண்முகம் அவர்கள் எனக்கு தோற்றமளித்தார். இப்போது முடிவை திமுக கூட்டணியில் தொடர்வதா என்ற முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருப்பதற்கு முக்கியமான காரணம் தொழிற்சங்கங்கள். இந்த கட்சியோட அகில இந்திய மாநாடு அடுத்த மாதம் மதுரையில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாடு முடிந்த பிறகு இவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறார்கள். அதாவது இந்த முடிவை திமுகவில் தொடர்றதா வேணாமான்ற முடிவை மறுபரிசீலனை செய்ய இருக்கிறார்கள்.
லியோ, நீங்கள் செய்தியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு விங்காக வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்ட்டு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அந்த அமைப்பு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் ஏகப்பட்ட சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக அது தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்து கொண்டிருக்கிறதுன்றதை நீங்கள் அறிவீங்க. சமூக நீதி ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியில் தாழ்த்தப்பட்டவர்கள் மீது, பட்டியலினத்தவர்கள் மீது இப்படி தொடர் தாக்குதல்கள் நடக்கிறத நிச்சயமாக அந்த கட்சி வேடிக்கை பார்க்காது. இல்லை சார், ஆக்சுவலாக இந்த மாதிரியான தாக்குதல்கள் வந்து நடக்கும். எப்போ நடக்குன்னா, இந்த மாதிரி திருமணம் வேறு சாதி விட்டு வேறு சாதி திருமணம் செஞ்சால் வந்து இது அதிக அளவில் நடக்கும். அதை நம்ம வந்து எல்லா சாதிகள்லையும் பார்க்கலாம், எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். ஆனால் பள்ளி மாணவர்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்துறதை நான் இந்த ஆட்சியில் தான் பார்க்குறேன். எஸ், கபடி மேட்சுப்பா, ஒரு கபடி போட்டி, அதுக்கு போய் வெட்டுறானுங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இல்லை, நாங்குநேரியில் அந்த பள்ளி மாணவன் நட்டும் போதும் நல்லா படிச்ச பையன் தான் படித்த பசங்க இது நடக்குது. இது அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம். மிகவும் முக்கியமான காரணமாக அங்கே அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கூறுவது தொழிற்சங்கங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அழுத்தம். நாமளே ரொம்ப பல முறை நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். சாம்சங், அந்த சாம்சங் தொழிலாளிகள் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாமல் மன வருத்தத்தோடு மீண்டும் வேலைக்கு திரும்பினார்கள்ன்றது சொல்லிட்டோம். அது தொழிற்சங்கம் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் டேமேஜை குறைச்சிக்கிட்டு வேலை நிறுத்தத்தை வித்ட்ரா பண்ணுறது தான் சமயோசிதமான முடிவு. ஒரு 13 பேரோ என்னமோ அவங்க மேலே நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம்னு நிர்வாகம் சொல்லும்போது அதற்காகத்தான் வேலை நிறுத்தம் தொடங்குது. 2வது வேலை நிறுத்தம். நிர்வாகம் சரி அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை இருக்குல்ல, நீங்கள் எல்லாரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கன்னு சொல்லும்போது தான் இது ஒன்றும் நடக்காதுன்னு செஞ்சு சரி அதை தனியாக டீல் பண்ணிக்கலாம், இப்போ வேலைக்கு திரும்புவோம் என்று எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல் எழுதி கொடுத்து விட்டு அவங்க எழுதி கொடுக்கல, வேலைக்கு திரும்பி போயிட்டாங்க. அந்த 13 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை தொடர்கிறது. அவங்க சங்கத்தோட முன்னணி தோழர்கள், டிரான்ஸ்போர்ட்டு, இபி, ஆசிரியர்கள், டாஸ்மாக், ரொம்ப முக்கியமாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர். இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர்கள் இன்று ஒரு நாள் உண்ணாவிரதம் மாவட்ட தலைநகரங்களில் மேற்கொள்கிறார்கள். எந்த தொழிலாளிகளுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறார்களோ அந்த தொழிலாளிகள் வர்க்கம் ஒட்டுமொத்தமாக இந்த அரசின் மீது அதிருப்தியாக இருக்கும்போது நம்ம பேசணும். எதிர்கட்சி கூட கிடையாதுன்ட்டு அரசு ஊழியர்கள் சொல்லிட்டாங்க. அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அரசுக்கு எதிராக நிற்கும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் எப்படி இவர்களுக்கு வெண்சாமரம் வீச முடியாது. இன்னொன்று, அந்த கட்சியோட நிலைப்பாடே ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்படும். அந்த கட்சியின் உறுப்பினர்களாலேயே கேள்விக்கு உட்படுத்தப்படுமா இல்லையா? கண்டிப்பாக சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திமுக கழகம் ஒரு முடிவும் இளைஞர் அணி ஒரு முடிவும் எடுத்தால் எப்படி இருக்குமோ, எக்ஸாக்ட்லி மேன், அந்த மாதிரியான ஒரு முடிவு. எக்ஸாக்ட்லி. அப்போது ஒரு முரணான நிலைப்பாடும் போது இது விவாதம் நடக்கும். கட்சி இப்போ இந்த ஆல் இண்டியா காங்கிரஸ் நடக்குது. இந்த ஆல் இண்டியா காங்கிரஸ்க்கு கிட்டத்தட்ட 1 வருஷம்னு நினைக்கிறேன். 1 வருஷத்துக்கு முன்னாடியே கிளை மாநாடுகள் நடக்கும். ஒரு வட்டக்குழு இருக்குல்ல, அந்த வட்டக்குழு மாநாடு நடத்தி விவாதம் முடிந்து அவங்க தீர்மானம் ஏற்றி பகுதிக்குழு, மாவட்ட குழு, மாநில குழு நடத்தி எல்லா மாநில குழுங்களும் நடத்தி முடிச்சு இறுதியாகத்தான் இந்த அகில இந்திய காங்கிரஸ் நடைபெறும். ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி உங்கள் 2 பேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், பார்க்குறவங்களுக்கும் தெரியும். இதில் சேர்ந்து ஜெயிச்சு சிஎம் ஆகணுன்றதுலாம் அவங்க என்ன கிடையாது. மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு நிலைப்பாடு. இப்போது திமுகவில் இருக்கக்கூடிய சில நிலைவத்துவான்கள் போல் நம்ம மொத்தமாக பட்டா போட்டு கொடுத்துருக்கோம். நிரந்தரமாக திமுகவோட கூட்டணி என்ற நிலைப்பாட்டை அவங்க எடுப்பதில்லை. இன்னொன்று, அட்லீஸ்ட் ஏட்டளவிலாவது அவர்களோட இந்த தேர்தல் பார்ட்டிசிபேஷனே வந்து சிம்பாலிக். மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்காக இதை நாங்கள் ஒரு வழியாக பயன்படுத்துகிறோன்றதான் அவங்க கட்சியோட கொள்கை. அப்படி இருக்கும்போது குறிப்பாக தோழர் சண்முகம் அவர்களே கடும் அதிருப்தியில் இருக்கிறார். நாங்கள் இந்த கவர்மெண்ட்டை போய் சப்போர்ட் பண்ணனா அவங்களுக்கு ஒரே கிரீவன்ஸ் என்ன? ஏடிஎம்கே பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன கிரீவன்ஸு? பிஜேபியோட அவங்க சேரக்கூடாது. 100% கேரண்டி பிஜேபியோட இல்லை அப்படின்றது தெளிவுபடுத்தி விட்டால் ஏடிஎம்கே கூட சேர்றதுக்கு ஏதாவது உங்களுக்கு கசப்பு இருக்கா? இல்லை. மனவருத்தம் இருக்கா? இல்லை. அவ்வளோதான். ஸோ இது மாறும். மீதமுள்ள கட்சிகளை பற்றி வரக்கூடிய நாட்களில் சொல்கிறேன். நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போவே அந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் உடச்சி விட்டோன்னா உஷாராயிடுவாங்க. அதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்றதுனால சிபிஎம்மில் இந்த டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸுக்கு பிறகு they'll take a call. சரிங்க சார். நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு பற்றி தொடர்ந்து பேசிட்டு வரோம். தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து கொலைகள் நடக்குது. சமூக ஆர்வலர்கள், அதே போல் பொது தளத்திலிருந்து செயல்படுபவர்கள், பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர்கள்லாம் வந்து தாக்குதலுக்கு உட்படுகிறார்கள். தற்பொழுது திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசேன் என்பவர் வந்து பக்பு வாரிய நிலங்களை வந்து மீட்பது தொடர்பாக ஒரு காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் காணொலியை வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலே வந்து மர்டர் பண்ணிக்கிறாங்க. சொல்கிறாரு, எப்படினாலும் நான் வந்து சாவ தான் போகிறேன், இதை நான் சொல்லிட்டு சாவுறேன், எனக்கு பயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாவுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஜகபர் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட், அவர் வந்து தாது மணல் அதே போல் கனிமவளங்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி லாரி ஏற்றி கொல்லப்படுகிறார். அது கொலை செய்து எனக்கு தெரிஞ்சு 1 மாதத்துக்கு பிறகு தான் வந்து வழக்கே பதிவு செய்கிறாங்க, இது கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுட்டு இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்தாங்களா, யார் குற்றவாளிகள், எதற்காக அதை செஞ்சாங்க, அந்த மாதிரி தகவல்கள் வரவே இல்லை. இந்த மர்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? வந்து எல்லாமே இஸ்லாமியர்கள், நடுவில் கூட ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டார், அவரை பற்றி எனக்கு சரியான தகவல் தெரியல.
கிட்டத்தட்ட ஒரு 3 இஸ்லாமியர்கள் வந்து தொடர்ந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வக்ஃபு வாரிய சொத்துக்களை மீட்கிறதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா என்னன்னு நான் ஒரு லைட்டாக இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். பொதுவாக இஸ்லாமியர்கள் வந்து இந்த ஈகை பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு சிலர் வந்து இறந்து போகிறாங்க, அவங்களுக்கு அப்புறமா எந்த வாரிசுகளும் இல்லைன்னா அந்த சொத்தெல்லாம் வக்ஃபு வாரியத்துக்கு போயிடும். முகலாயர்கள் காலத்தில் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறமா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சதில்ல, அதில் நிறைய பாகிஸ்தானியர் போன முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொத்துக்களை இங்கிருந்த சொத்துக்களை வக்ஃபு வாரிய போர்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த சொத்துக்கள்லாம் வந்து இந்த போர்டு நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கு. இஸ்லாமியர்களோட சொத்து, இஸ்லாமியர்களின் பொது சொத்து, சமூகத்துக்கான சொத்து. ஆமா. அந்த சொத்தை வந்து இந்த கிருஷ்ணசாமி அப்படின்றவர் முஸ்லீமா மாறி அவர் அதை எடுத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட 6 கிரவுண்ட், அது 36 சென்ட். அப்படி இருக்கும்போது அவர் வந்து பிசிஆர் ஆக்ட் இவர் மேல கொடுக்குறாரு. முஸ்லீமா மாறினவங்க பிசிஆர் ஆக்ட் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. ஸோ இதுதான் சார் அதோட பேக்ரவுண்டு. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். இதில் படிப்படியாக போகலாம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோலேருந்தே வர்றேன். இந்த கொலைக்காக, இந்த கொலை தொடர்பாக அந்த நெல்லை மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய காவல்துறையினர் யூனிஃபார்ம் அணியை வெட்கப்பட வேண்டும். நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ஜெகபர் அலி கூட கொஞ்சம் ஷேடியாக இருந்துச்சு, ஓகேவா? ஒரு ஜெகபர் அலி வந்து இந்த அளவுக்கு தெளிவாக தெரியல. அவர் கலெக்டரேட்டுக்கு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்த பிறகு நடந்துன்னு சொல்லலாம். இந்த ஆள் பளிச்சுன்னு சொல்கிறாரு. கொன்றுவாங்க, என்ன 2 நாளை கொன்றுவாங்க. பேரை சொல்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த டிஎஸ்பியும் தான் தூண்டி விட்றாங்க என்று சொல்கிறார். என் மேலே பிசிஆர் ஆக்ட் கேஸ் போட்டாங்க, நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி முஸ்லீம் இவங்க மேலே எப்படியா பிசிஆர் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும்? ஏன்னா நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துருக்குன்னா அந்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு என்னன்றது தெரியுது. நீங்கள் இந்த மாதிரி பிசிஆர் ஆக்ட்னு புகார் வரட்டும், அதை ஒன்றும் தவறுன்னு சொல்ல மாட்டேன். வந்து புகாரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியாது, இந்த பாய் ஒன்று ஜாதி சொல்லி திட்டினாரா? சார் நான் குறிப்பாக சொல்கிறேன் சார், இந்த கிருஷ்ணசாமின்றவர் முஸ்லீம் ஆகி இருக்காரு. அதாவது இந்த உசேன் கிருஷ்ணசாமி என்கிற தௌஃபீக்னு பேர் மாற்றிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். முஸ்லீம் ஆகியிருக்காரு இல்லையா? அப்படி அவங்க ஒருத்தவங்க பட்டியல் இனத்தவர் முஸ்லீமாவோ கிறிஸ்தவராவோ ஆனாங்கன்னா அவங்க அந்த பிசிஆர் ஆக்டை பயன்படுத்த முடியாதான். they'll become BC. கிறிஸ்தவர்களுக்கு தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு இன்னும் விவாதமாக இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதாக எனக்கு நினைவு. அப்ளை பண்ண முடியாது. எப்படி அப்போ வந்து போலீஸ்காரங்க அந்த வழக்க போட்டாங்க? எடுத்தீங்க. தௌஃபீக் என்கிற கிருஷ்ணமூர்த்தி தான் என்னன்னா முஸ்லீமாக மாறிவிட்டு ரெக்கார்டில் மாறாமல் இருப்பாங்க, டாக்குமெண்ட் மாற்றலை, ஓகேங்களா? இதை பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று, இவர் குற்றம் சாட்டப்படுபவர் இஸ்லாமியர் அல்லவா? அவர் எப்படிப்பா ஜாதி சொல்லி திட்டுவார்? ஸோ அப்போ இந்த காவல்துறை இதில் இந்த பிசிஆர் ஆக்டில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தனாலே அந்த எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்களுக்கு காவல்துறை சாதகமாக செயல்பட்டு இருக்கிறது என்பது தான் பொருள். இப்போது இந்த நிலம் வந்து வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானது என்று அதை வக்ஃப் வாரியத்திற்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காக திரு ஜாகிர் ஹுசைன் போராடி கொண்டிருக்கிறார். அந்த தௌஃபீக் என்கிற கிருஷ்ணமூர்த்தி அதை ஆட்டை போடுறதுக்கு போராடி கொண்டிருக்கிறார். அப்போ ஆட்டையை போடுபவரோடு காவல்துறை நிற்கிறது என்றால் அதில் பண பரிவர்த்தனை இருக்குமா இருக்காதா? இது ஒன்று. இந்த வீடியோ வருது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான நபர் தௌஃபீக். இவர் 9 ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்தில் மாறி வந்தவர். எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில். அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தாவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கு புரோக்கராக வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை, அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை வந்து இன்னொரு புருஷன்ட்ட இருந்து விவாகரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. சாக போகிறேன், என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம், எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும், பேசலாம். ஏன் பேசலை அப்படின்னா, உங்கள் மனைவி எனக்கு போட்ட சோறு, நீங்கள் மேயராக இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க, நான் சாப்பிட்ருக்கேன், அந்த நன்றி விசுவாசத்துக்காக அதிகமாக பேச விரும்பலை. இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர், எஸ்பி இன்ஸ்பெக்டர், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியோட அட்டாச்சாக இருப்பார். இது போன்ற வீடியோ இப்போ நம்ம மேலெலாம் இந்த யூடியூபுக்கு கேஸ் போடும்போதெல்லாம் பார்த்தா நம்ம மேலே போட்ட வழக்கில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து உதவி ஆய்வாளர் சமூக ஊடக பிரிவுன்னு வச்சுருக்காங்க. இது என்ன சார் இதுன்னு கேட்டேன். சோஷியல் மீடியாவை நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாட்ச் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பேசுனா நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்போம், வேறு யாரும் புகார் கொடுக்கக்கூடாது என்பதற்காக காத்திருக்க மாட்டோம். இன்னொன்று, இந்த ஜாகிர் ஹுசைனோட இன்சிடென்ட்டு போலீஸ் ரேடார்லேயே வரலன்ட்டு சொல்ல முடியாது. நீங்கள் தான் பிசிஆர் ஆக்ட் போட்டிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு. ஒரு மனுஷன் இப்படி வீடியோ போடுறாருன்னா இந்த வீடியோவை கண்டறிந்து
குறைந்தபட்ச பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்றால் நீங்கள் என்ன உளவுத்துறையை வைத்திருக்கிறீர்கள்? இதுல அவர் வந்து சிஎம் பர்சனல் செல்லுக்கு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சொல்றேன், அந்த இறந்தவரோட மகள் கத்துறாங்கம்மா, கமிஷனர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், கலெக்டரேட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சேன். அப்போ இந்த இந்த பட்ஜெட்ல கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அந்த முதல்வரோட அந்த மனு குறைத்து இருக்கும் இதுல இத்தனை மனுக்கள் 28 லட்சமா என்னமோ தீர்த்துருங்க. அப்ப என்ன லட்சணத்துல தீர்த்துருக்கீங்கன்னு தெரியுதா? இதே நெல்லை மாவட்டத்தில் போய் அல்வா தின்னார் ஒருத்தர், ஞாபகம் இருக்கா ராத்திரி? அப்போ நீங்கள் அல்வா திங்க தான் லாய்க்கு. நீங்கள் வெட்கப்படணுங்க. நீங்கள் இப்போது நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சென்னையில் திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார். நாளைக்கு பேசுவோம் அதை பற்றி. தொடர் கொலைகள் நடக்குது, எல்லா எதிர்க்கட்சிகளும் சட்டம் ஒழுங்குன்னு கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அல்வா தின்னுட்டு உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன ஆட்சி சார் நடத்துறீங்க? வெக்கமா இல்லையா சார் உங்களுக்கு? நீங்கள் தானே சார் லாண்ட் ஆர்டர் பார்க்குறீங்க. ஒரு முதல்வருக்கு கோபம் வரணுமா வேணாமாங்க? என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சி, இவ்வளோ மர்டர் நடந்துட்டு இருக்கு. உங்கள் அப்பா பார்த்து என்ன தாங்க கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? கலைஞருக்கு உடன்பிறப்புக்கு கடிதத்தில் எழுதுவா தெரியுமா? கடந்த 15 நாட்களில் செய்தித்தாள்களில் வந்த குற்றங்கள், 2 கொலை, சங்கிலி பறிப்பு படிச்சிருக்கியா? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தாயா உடன்பிறப்பே? சட்டம் ஒழுங்கை உறுதியாக வைத்திருப்பேன் என்று சூளுரைத்த அம்மையாரின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் லட்சணத்தை பாரீர் அப்படின்னு கடிதம் எழுதுவார். நீங்கள் என்னதான் கற்றுக்கிட்டீங்க? இப்போ இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல, ஒரு சிஎம்க்கு கோவம் வரணுமா வேணாமாப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கோவம் வந்து பந்தாடணும். இல்லை எதுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க? இல்லை உனக்கெல்லாம் எதுக்கு யூனிஃபார்மு? அவன் ஒரு வீடியோ போட்டிருக்கான், திடீர்னு நடந்த கொலைன்னா நான் விட்டுருங்கப்பா சார். இப்போ இந்த உசைன் இருக்காருல்லங்க சார், அவர் ஆல்ரெடி போலீஸாக வேலை பார்த்தவர். முக்கியமான பாயிண்ட், ஹீஸ் அ ஃபார்மர் சப் இன்ஸ்பெக்டர், 86 பேட்ச்னு நினைக்கிறேன். ஹி காட் விஆர்எஸ், கோர்சல் சிஐடியில் இருந்திருக்கார். முதல்வரின் பாதுகாப்பு அதிகாரியாக கோபாலபுரத்தில் ஸ்பெஷல் டிவிஷன் நினைக்கிறேன், செக்யூரிட்டி சிஐடியில் இருந்திருக்காருப்பா. ஒரு ஃபார்மர் சப் இன்ஸ்பெக்டரு எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு புகார் அளிச்சுட்டு வீடியோ வெளியிடுறான். உங்களோட அந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தனுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலான்னா நீங்களா என்னையா போலீஸு? நான் கேட்குறேன். போன வாரம் நாங்கள் வந்தோம், அவங்க மகள் அழுகிறது. நீங்கள் அப்போ வந்து அந்த கிருஷ்ணமூர்த்திக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க, இப்போ சொல்லுங்க என்னாச்சுன்னு அப்படின்னு அழுகுறாங்க. அந்த வரும்போது என்ன சார் எஸ்ஐ சார், என்ன சார் உங்களை எவன் சார் வரப்போகிறது? நீங்கள் கவலைப்படாதீங்க சார், வீட்டில் 2 பாராவை போடுறேன், முடிஞ்சு போச்சா? அப்போ இதை கூட பண்ணல. ஒரு ஃபார்மர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. ஒரு ஃபார்மர் சப் இன்ஸ்பெக்டர் வீடியோ போட்டு நான் சாக போகிறேன்னு உறுதியாக சொல்கிறாரு. அதனால இந்த வீடியோவில் அவரது மகன் ஆவேசமாக பேசிய வீடியோவை பார்த்தீர்களா நீங்கள்? கன்வெர்ட் ஆனவன் பிசிஆர் கேஸ் கொடுத்துருக்கான், அந்த கேஸ் எடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்தோம், அதுக்கப்புறமா இது பொய் சொல்றான்னு ஏசிகிட்ட கொடுத்தோம், அப்புறம் கமிஷனர்கிட்ட கொடுத்தோம், அதுக்கப்புறமா கலெக்டர்கிட்ட கொடுத்தோம், அதுக்கப்புறம் சிஎம் செல்க்கு கொடுத்தோம். இது எல்லாமே இப்போ நடக்கல, இது வந்து 2 மாசமா நடந்துட்டு இருக்கு. அவரோட பழைய ஆடியோ வீடியோலாம் நீங்க எடுத்து பார்க்கலாம். அரசியல் கட்சி ஆதாயத்தோடனா வாங்க, இந்த இதை பண்ணுங்க, எனக்கு நியாயம் வேணும். நியாயம் இருந்தா நான் என்ன வேணா பண்றேன். நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன். இந்த விஷயம் கேட்டுதான் இப்ப நான் வந்துட்டு இருக்கேன் திருநெல்வேலிக்கு. அவனுக்கு ஒரு சமூகமா நம்ம என்னமா பதில் சொல்ல முடியும்? அந்த பையன் கோவப்படுறான். இப்போ அந்த பையன் கையில் ஆயுதத்தை தூக்குனான்னா அவனை நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்கள். அவர் சார் சொல்கிறாரு, நீங்கள் யார் வேணாலும் எனக்கு சப்போர்ட்டுக்கு வாங்க, பிஜேபி கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அதாவது ஒரு இஸ்லாமியர் பிஜேபி ஆட்களை வந்து தன்னுடைய உதவிக்கு கூப்பிடுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இந்த கிருஷ்ணசாமி எந்த கட்சியை சேர்ந்தவர்? இந்த கட்சியை சேர்ந்தவரானா இருக்கட்டும், பணம் தான் இதில் விஷயம். இதில் பார்க்கணும். இப்போ அந்த பையன் 23-24 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு அவன் ஏன் இந்த அமைப்பையும் சிஸ்டத்தையும் நீதியையும் சட்டத்தையும் கோர்ட்டையும் எதுக்கு நம்பணும்? எதுக்குப்பா நம்பணும்? நம்பி தானப்பா போய் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்குறாரு, கமிஷனர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்குறாரு, சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போடுறாரு. சட்டம் கொடுத்துருக்க வழிமுறை தானே, எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, வெட்டுறாங்க. அவங்க பையன் இப்போ ஏன் ஆயுதத்தை தூக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். காலையில் சார் தொழுகைக்கு போயிட்டு வந்து அந்த பைக்கில் வந்திருக்காரு, அப்போ தான் வெட்டியிருக்காங்க. இதுதான் நீங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்குற லட்சணமா? இப்படித்தான் பொட்டென்ஷியலாக ஃபண்டமெண்டலிஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? இப்போ அந்த பையன் இருக்கிறான்ல, அந்த பையன்கிட்ட போய் பார்த்தல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்த, சரி அதுக்கு என்ன பண்ணு, அந்த குண்டை கொண்டு போய் வை, புரியுதா? எல்லாமே மனிதர்கள். நீங்க அந்த எமோஷனை ட்ரிகர் பண்ணி விட்டீங்க. எக்ஸாக்ட்லி மேன், இப்படிதான் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். நீ போலீஸ்ல போனா என்ன பண்ணாங்க பாத்தியா? உங்க அப்பா போலீஸுக்கே இந்த கதி பார்த்தல. இதுக்கு என்னங்க பண்ணுன்றீங்க? இந்த பார்சலை மட்டும் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வா, புரியுதா? இப்படிதான் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் நார்மலாக. இப்போ அந்த அவங்க அப்பா புகார் கொடுக்குறாரு, புகாருக்கு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அந்த பையன் இந்த பக்கத்து வரமாட்டான், புரியுதுங்களா? ப்ராப்பராக ஆக்ஷன் எடுத்து ஒரு டிஎஸ்பி நேரம் வந்து சார் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறோன்னா அந்த பையனுக்கு சிஸ்டம் மேலே நம்பிக்கை வரும். சொந்த பிரச்சனைக்காக ஒன்றும் அவர் வந்து இந்த மாதிரி கொலையாகல. பொது சொத்தை பாதுகாக்க வேண்டும். வக்ஃபு போர்டோட சொத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு மனுஷன் உயிரை இழக்கிறான். அந்த ஆளு குவாரியை, சட்டவிரோத குவாரிகளை தடுக்க வேண்டும்ன்றதுக்காக ஜெகபர் அலி உயிரிழக்கிறாருன்னா என்ன சார் கவர்மெண்ட் நடத்துறீங்க நீங்க? ஸோ வக்ஃபு போர்டு தலைவர் யாருன்னு தெரியுமாங்க சார்? இல்லை.
எம்பி நவாஸ்கனி. அவரெல்லாம் உடன்பிறப்பு. நான் சொன்னேன்ல, இந்த நிலைவுத்துவான்களாம் நிரந்தரமா இருப்பாங்க. அவரெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாரு, வீடியோ போட்டிருக்காரு. இவரை போய் இந்த நவாஸ்கனி அவர்கள் சந்திச்சிருக்கணும்ல. கண்டிப்பா சந்திச்சிருக்கணும். வேற ஃபோன் பண்ணி சப்போர்ட் உங்களுக்கு பண்ணிருக்கணும்ல. தெரியாதுமா நவாஸ்கனிலாம் வியாபாரிமா? உங்களுக்கு தெரியாதுமா நவாஸ்கனிலாம் வியாபாரி? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நவாஸ்கனியை அனுப்புறாங்க. அவங்க அனுப்பி அந்த இடத்துல மத பிரச்சனை, அந்த நேரத்தில் இவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் திசை திருப்பதுக்கான நவாஸ்கனி அனுப்பி அசைவ உணவு உண்ணும் புகைப்படம் வந்து இவங்க பிஜேபி சரியான மேட்ரு மாட்டிருக்குதுன்ட்டு 15 நாள் முருகனை காப்பாற்ற துடித்தார்களா பிஜேபியினர்? உண்மை நான் ஏன் கோவப்படுறேன்னு தெரியுதா? ஒரு சிஎம், நீ சிஎம்மாக தான் கோவம் வருமா வராதப்பா? தினந்தோறும் லாண்டாடு இந்த பிரச்சனை எடுத்துருக்கு, வீடியோ போட்டிருக்கான், செத்துருக்கான், நேரம் 4-5 பேர் பந்தாடப்பட்டிருக்குமா வேணாமா? அப்படி இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிருக்கமா வேணாமா? அந்த ஆடியோவில் சொல்கிறல சஸ்பெண்ட் பண்ணிருக்கா வேணாமாப்பா? என்னப்பா 2 நாள் ஆச்சுப்பா, என்னப்பா பண்ணுறீங்க? இந்த நடவடிக்கை குறைந்தபட்சம் எடுக்கணுமா இல்லையாப்பா? நீ ஒன்றும் செத்து போயிட மாட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணா, ஓகேவா? அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி, சப்டிவிஷன் டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ண, எஸ்பியை மாற்று. இன்னும் சொல்ல போனால் எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணா. ஒரு வீடியோ போட்டிருக்கான், அதுக்கப்புறம் மர்டர் நடக்குது, நீலாம் எதுக்கு எஸ்பியா இருக்க? ஸ்பெஷல் பிரான்ச் எதுக்கு வச்சிருக்க? எஸ்பி இன்ஸ்பெக்டர் எதுக்கு? மாமூல் வசூல் பண்ணுறதுக்கா? எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட கமிஷனர் கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாருன்னா குறைஞ்சபட்சம் கொலை நடந்திருக்காது. இந்த சிஸ்டம் எப்படி கொலாப்ஸ் ஆகி கிடக்குது தெரியுதா? ஒரு மனுஷன் என்ன கொலை பண்ண போறாங்கன்னு வீடியோ போடுறான், எவனுமே கண்டுக்கிறது இல்லை. இதை காக்னிசன்ஸ் எடுக்க வேண்டியது போலீஸு. சீமான் வீட்டில் நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு காட்டுற அக்கறையை நீங்கள் இதுக்கு காட்டிருக்கணுமா இல்லையா? அந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் வரப்போறாரு விசாரணைக்கு, போய் ஒட்டுறீங்க. இப்போ இந்த போலீஸ் எப்படி மிஸ்யூஸ் ஆகுதுன்றது தெரியுதா? என்ன நான் மீண்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 17 எஃப்ஐஆர் போட்டு என்னை மாவட்டமாக அலைய வச்சாங்களே, அந்த காவல்துறையை இதற்கல்லவா பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஃப்ளைட்டில் வந்தாங்களே வர்றேன், அந்த ஃப்ளைட் மட்டும்லாம் பின்னாடி வருது. உண்மையிலே எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? ஒரு உயிர் போயிடுச்சுங்க. அந்த பொண்ணும் பையனுக்கு கத்தி அழுகுறாங்களே, இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு இந்த அப்பா? நான் போன மாதம் தான் வந்து அல்வா சாப்பிட்டு வந்தேன், நீங்கள் தின்னுங்கன்னு சொல்லுவாரா? இவர் ஆளுவதற்கு இவர் தகுதி இல்லாதவருமா? நான் சும்மா சொல்கிறேன், தயவு செய்து நினைக்காதீங்க. இளையராஜா வீட்டில் போய் சிம்பனி நோட்ஸ் கம்பேர் பண்ணுறது அவங்க வேலை, இதுதான் அவங்க வேலை. நேரம் கூப்பிடி அந்த திருநெல்வேலி கமிஷனை வந்து பார்க்க சொல்லியான்னு சொல்லணும். அவர் சிஎம் ஏடிஜி லாண்டார வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லணும், ஐஜி இன்டெலிஜென்ஸ் வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லணும். சஸ்பெண்ட் பண்ணியா அந்த கமிஷன், அந்த எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணு. இதை சொல்லியிருந்தாருன்னா நான் சிஎம் நான் வாழ்த்துவேன். அட்லீஸ்ட் நீங்கள் அதை எடுத்தா இதெல்லாம் வந்து இவங்க வந்து மானிட்டர் பண்ணுறாங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேங்களா? நீங்கள் காதுலேயே வாங்கலை, எதுவுமே நடவடிக்கை எடுக்கலாம், மானிட்டர் பண்ணல. வீடியோ நான் என்ன கொலை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு செத்தே போயிட்டான் அந்த ஆளு. இந்த கொலைக்கான தைரியம் அதுதான் சார். அப்போ அந்த வெற்றவனுக்கு நீ வீடியோ போட்டால் தப்பிச்சிருவியா? அந்த துணிச்சல் தானே. புதிய தலைமுறையில் வந்து ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்காங்க. சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு காட்டுது. நான் சீரியஸாக சொல்கிறேம்மா, நான் மிகைப்படுத்தி சொல்லலை. சிஎம்க்கு எதுவும் தெரியாது. இதனால தான் இது அலங்கோல ஆட்சி நான் மீண்டும் சொல்கிறேன். அதுவும் அதே திருநெல்வேலியில் நேற்று காமிச்சாரு, இந்த எதிர்கட்சிகள்லாம் செய்தித்தாளை படிக்கணுன்னு. அது படிக்க வேண்டியது தானே? செய்தித்தாள் தானேப்பா, எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கு. இன்றைக்கி படிச்சிங்களா நீங்கள்? இல்லை, அவருக்கு ஃபேவராக வந்தால் தான் படிப்பார். அப்பவும் படிக்க மாட்டாருப்பா. இதை வச்சுக்கிட்டு கையில் இந்த பேப்பர் எடுத்து பேசுங்கன்னு இருப்பாங்கப்பா. நான் சும்மா சொல்லல இல்லையோ, இருக்கிறது தான். ஆமாப்பா, அதுவும் இப்படி சொல்லுவாங்க, அவருக்கு தெரியாதுன்ட்டு. சார் மொதல் பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, கடைசியில் இருக்குது பிஸ்னஸ் லைன், நடுவில் இருக்குது இந்து ஒரு காட்டில் காட்டியா? இந்த ஒரு காட்டில் மற்ற எல்லா பேப்பரையும் காட்டினா அது சொன்னு தான். இல்லைன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்துட்டு இது இந்து நாளேடே சொல்லியிருக்கிறதேன்னு வருது. இந்த மாதிரி அவருக்கு தெரியல, ஓகேவா? அவருக்கு உள்ளபடியே இதை இப்படி தான் பண்ணணுன்றது தெரியல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தகுதி இல்லைன்னா 8 கோடி மக்களோட தலையெழுத்து தகுதி இல்லாத ஆள் ஆளக்கூடாதுன்றேன். எனக்கு ஒரு மேலே வருத்தம் இல்லை. இந்த வேலைக்கு இந்த பாருங்கள், இந்த வேலைக்கு இவர் தான் அப்படின்றது சில பேருக்கு இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ உங்களால் ஹைஜம்ப் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது உங்களை போய் நீ ஹைஜம்ப் பண்ணி தான் ஆகணுன்ட்டு உங்களை கட்டாயப்படுத்தணுன்னா அது சரியாக இருக்குமா? அது மாதிரி தான் இவர் நல்ல குடும்பத் தலைவர். குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்துட்டாருன்னா தமிழ்நாடு நல்லாயிருக்கும். சார், அதை தாண்டி இந்த கொலைகள்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வளங்கள்லாம் ஏன் காக்கப்படுதுன்னா, பொது நலத்துடன் செயல்படும் சில சமூக ஆர்வலர் தான். 1-2 ஆக்டிவிஸ்ட் தான் இல்லையோ இருப்பான். நீ ஆக்டிவிஸ்டாக இருந்தானா ஊரோட பகையை சம்பாரிச்சுக்கணும்ப்பா. ஊரே திட்டுவான், துட்டை வாங்கின்னு போகும்போது பார்த்து எப்போ பாரு ஆர்டிஐ போட்டுட்டு இது போட்டுன்னு. சரியான பைத்தியம். ஊரோட ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். இது போல் இந்த எதிரிகளை எதிர்கொள்ளணும். 1-2 பேர் தான் ஆக்டிவிசம் பண்ணுவான் ஊரில். இந்த கொலைலாம் நடந்தால் அவங்களும் காணாம எப்படி வருவாங்க? ஒருத்தன் வீடியோ போட்டு என்னை இன்னைக்கு கொலை பண்ண போகிறாங்கன்னு சொன்ன பிறகு வெட்டுறாங்க. யாருப்பா வருவா? ஸோ பொதுவாக வந்து சட்டம் ஒழுங்கு என்கிட்ட தான் இருக்குது, இரும்பு கரத்தை கொண்டு ஒடுக்குவேன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி கொலைகள்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை இரும்பு கரம் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சோ, அது ரிப்பேர் கூட்டிருக்காரோ அப்படின்னு தவறாக பேசுகிறீர்கள். அந்த இரும்பு கரத்தை அல்வா தின்க பயன்படுத்துகிறார். பார்த்தீங்களா இல்லையா? அந்த அல்வா எடுத்து வாயில போடுறது பார்த்தீங்களா இல்லையா? நான் அந்த அல்வா தின்னதை நீங்களே கூட யோசிச்சிருப்பீங்க, என்ன இந்த அல்வா தின்னதை போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இவனுக்கு அல்வா கிடைக்கலன்னு காண்டில் பேசுகிறான்னு கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். நான் சொன்னேன், உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா சர்க்யூட் ஹவுஸில் இருப்பீங்க, தங்கிட்டு கொஞ்சம் அல்வா வாங்கினா முடிஞ்சு போச்சு. இதை இப்படி பிரகடனப்படுத்திக்கிட்டு இதை ஒரு ஈவெண்ட் ஆக்காதீங்கன்றது தான் நான் கோவப்பட்டேன்.
இல்ல சிஎம் சார் இப்ப பார்க்க தெரியுது தெரியுதா? சார். அதை தவிர சிஎம்க்கு நிறைய வேலை இருக்கு. இல்லை சில ஜெயலலிதா அவர்கள் இப்ப விஷயம் சொல்லுவாங்க, அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க, பிடிச்சதை சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆர்டர் பண்ணால் சேம் வீட்டுக்கே தந்து கொடுப்பாங்க. வரப்போகுது பாஸு. 91 to 96 சமயத்தில் இன்னைக்கு நம்ம எது கேட்டாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருக்க பொருளை வேணாலும் நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கலாம். அன்றைக்கெலாம் இந்த ஃபாரின் சாக்லேட்லாம் கிடைக்காது, எவ்வளோ இதாக இருக்குது தெரியுமா? சுவிட்சர்லாந்துலேருந்து ஃப்ளைட்டில் வரும் 91 to 96 ஜெயலலிதாக்கு சாக்லேட்டு. உடம்பு பூரா சுகரு கேட்காதம்மா. சுவிட்சர்லாந்துலேருந்து சாக்லேட் வரும். சோ வாங்கணுமா, சாப்பிட்டோமா, அவ்வளோதான். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற வேலையை பார்த்தோமா. அதுதான் உங்கள் வேலை. அதுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன், புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அல்வா திங்கிறதுக்கு நான் ஓட்டு போடல, புரிஞ்சுக்குங்க. இது ஜாகிர் ஹுசைன் மாதிரி ஆட்களை காப்பாற்றுறதுக்கு நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். நீங்கள் அல்வா தின்றதை நான் வேடிக்கை பார்க்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன்னா இதான் நீங்கள் தர விடியலா? சார் அசெம்பிளியில் வந்து ஒரு காரசாரமான ஒரு டிபேட் நடைபெற்றது. அது என்னன்னா, செல்லூர் ராஜ் அவர்களுக்கும் டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் வந்து உரையாடல் நடந்தது. அதில் வந்து செல்லூர் ராஜா அவர்கள் கேட்குறாரு, 4 வருடம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சரவணிப்பை வந்து எப்படி அமல்படுத்த போகிறீங்கன்னு கேட்குறாரு. இன்னொரு விஷயத்தையும் கேட்குறாரு, 1 வருஷத்தில் வந்து விமான நிலையம் கட்டி முடிச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து தர்மாக்கோல் விடுற மாதிரி வந்து ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. அவரோட கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் லைக் அது எள்ளி நகையாடுற மாதிரி இருக்குது சார் அவர் சொல்கிறது. தங்கம் தென்னரசு சொன்னதுக்கும் பதில் சொல்கிறேன், இதுக்கும் பதில் சொல்கிறேன். நான் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் நான் பதிவு செய்திருக்கேன். இதைத்தான் செல்லூர் ராஜும் பதில் சொல்லியிருக்காரு. தெர்மாக்கோல் விடுறது மாதிரி ஈஸி இல்லைன்னு சொல்லும்போது அந்த ஆள் பாருங்கள் இயல்பா, ஏன்பா அதே வச்சு ஓட்டுறீங்களேப்பா, அதிகாரிங்க சொன்னாங்கன்னு தான் நான் வந்தேன்ட்டு அதோடு நிறுத்திக்கிறார் அவர். நான் இன்றைக்கி பேரை சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. இந்த தெர்மோகால் விடும் நிகழ்ச்சி நடந்தபோது மதுரை மாநகராட்சி ஆணையர் சந்தீப் நந்தூரியா ஐஏஎஸ், மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் ஐஏஎஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை தான் தெர்மோகால். எனக்கு கூட இந்த ரிப்போர்ட்டர் சொன்னது என்கிட்ட. என்ன நிகழ்ச்சின்னு கூட அமைச்சருக்கு தெரியாது. வைகை ஆற்றுல ஒரு நிகழ்ச்சின்னு சொன்ன உடனே இந்த ரிப்போர்ட்டர் கூட இருக்கார். அவர் என்கிட்ட கூப்பிட்டு சொல்ல, அண்ணே அவர் பாவம்னே அமைச்சர் அப்படின்ட்டு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார். நிகழ்ச்சி அமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சின்னு கலெக்டரேட்லேருந்து கூப்பிட்டு சொன்னோன்னே இவங்க எல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் வண்டியில் ஏறி போகிறாங்க. அங்கே போய் தான் அவருக்கு தெர்மோகால் மேட்டர்ன்றதே தெரியும். இவங்க 2 பேர் தான் பிளான் பண்ணி இங்கே ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பில் இருந்து 2 ஷீட்டு தெர்மோகாலை வாங்கிட்டு வந்துட்டு, சார் இதை விடுங்க சார் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறான்ட்டு. அது வீடியோட அதனால தான், இல்லைன்னா ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு போயிருப்பாங்கல்ல, போய் எடுக்கிறாங்க. போய் எடுத்த உடனே அது எவ்வளோ வைரல் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் ஒரு சயின்டிஸ்ட்னு கிண்டல் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். முழு பொறுப்பும் இந்த 2 ஐஏஎஸ் அதிகாரி, படித்தவன் தான் இதை பண்ணது. ஒரு இடத்துல கூட சந்தீப் நந்தூரி பேரை இன்றைக்கி வரைக்கும் செல்லூர் ராஜு சொல்லலை. நீங்கள் என்ன அவ்வளோ அறிவாளியா நீங்கள்? நான் கேட்குறேன். அந்த அளவுக்கு கட்சியில் சின்ன சின்ன பதவியில் இருந்துட்டு உழைச்சி இன்றைக்கி முன்னாள் மந்திரி ஆகி இன்றைக்கி கட்சி பொறுப்பில் இருக்கிறாரு. டிஆர் பாலுவின் மகனாக பிறக்கவில்லைன்னா டிஆர்பி ராஜா யார்ப்பா? ஒன்றுமே இல்லை. டிஆர்பி ராஜாவுக்கு இருக்கிற அறிவுக்கு ஜொமேட்டோ டெலிவரி வேலைக்கு கூட சேர்த்துக்க மாட்டான். நான் சொல்கிறேன், தெரிஞ்சுதான் சொல்கிறேன் நான். சார் இப்போ அவர் வந்து கேட்குறாரு, என்ன கேள்விமா அவர் கேட்குறாரு? மக்களின் பிரதிநிதியா வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. கட்டுவோம் இல்ல கட்ட மாட்டோம், இல்ல அதுக்கான விஷயங்கள் அறிவிப்பு வெளியிட்டுட்டோங்க, அதற்கான திட்ட மதிப்பீடு உள்ளிட்ட விவகாரங்களை இந்த ஆண்டுக்குள் செய்து முடிப்போம், அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் அவர்கள் அதை அங்கிருந்து எடுத்து செல்லட்டும். இதான பதில்? இல்ல ஏதோ முகம் தெரியாத கமெண்ட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறீங்க. புரியுதா? அவர் என்ன கேட்குறாரு? அவர் மக்கள் பிரதிநிதிமா, புரிஞ்சுக்கங்க. நீங்க நம்ம பிரதிநிதி, அந்த அடிப்படையில தான் இந்த கேள்வி எழுப்புறாரு. அதுக்கும் தெர்மாக்கோலுக்கும் என்னமா சம்பந்தம்? இல்ல இதெல்லாம் வந்து டிஎம்கே ஐடி விங்ல இருக்கவங்க ரசிப்பாங்க, மக்கள் ரசிப்பாங்களா? ஐடி விங்கோட சீஃப் இப்படி தான் பேசுவார். இது பதிலாது மக்களின் சார்பாக அவர் கேள்வி எழுப்புகிறார். நீங்கள் உங்களோட பட்ஜெட்டில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கீங்க. ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் கொண்டு வர போகிறோன்னு. ஓசூரில் விமான நிலையம் வரப்போகுதுன்னு சொன்னால் அதிக துட்டு இல்லை, பரந்தூரில் விமான நிலையம் வரப்போகுதுன்னு சொன்னீங்க, அந்த நில எடுப்புக்கு இந்த பட்ஜெட்டில் நிதியை ஒதுக்கலை. எப்படியா ராமேஸ்வரத்தில் நீ விமான நிலையம் கொண்டு வருவேன்னு கேட்குறது நியாயமான கேள்வியா இல்லையா? அதை விளக்குறதுக்கு தான் நீங்களாம் அமைச்சராக உட்காந்துருக்கீங்க. தெர்மாக்கோல் விடுறது மாதிரி ஈஸி இல்லை. எவ்வளோ ஆணவம் இருக்கும்பா. அவர் சொல்லிருக்கணும், எப்படிப்பா நீ மினிஸ்டர் ஆனே அந்த மாதிரி ஈஸியா அப்படின்னு கேட்டுருவோம். இல்லை கரெக்டு. டிஆர் பாலு மகனா பிறகுலாம் நீ யாரு நான் கேட்குறேன்? உனக்கு என்ன அடையாளம்? டிஆர்பி இவர் திரு பிடிஆர் தியாகராஜன் திமுக ஐடி விங்கோட சீஃபாக இருந்த வரைக்கும் எல்லை மீறி தரக்குறைவாக ஒருத்தர் கமெண்ட் போட்டால் கூப்பிட்டு வான் பண்ணுவார். இங்கேருந்து ஃபோன் போகும், தூக்கு இருக்கணுமா நம்ம பதவியில்? என்னது இது நாகரிகம் இல்லாமல்? இவர் டிஆர்பி ராஜா போடுற இவரை இப்படி தான் போடுறாரு கமெண்ட்டு, பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு தெர்மாக்கோல் தான் விட்டார். என்னப்பா அதனால அவர் கேட்ட கேள்வி என்ன? ராமேஸ்வரத்தில் எப்படி 1 வருஷத்துக்குள்ளே எப்படிப்பா ஏர்போர்ட் கட்டுவேன்னு கேட்டது நீ கடைசி வரைக்கும் பதில் சொல்லியே. பிறகு அடுத்த ஆண்டு சரண் விடுப்பு ஏப்ரல் 2026 சரண் விடுப்பை ஏங்க அறிவிச்சிங்கன்னு கேட்குறது தங்கம் தென்னரசு. இவர் டிஆர்பி ராஜா அளவுக்கு அறிவு குறைவானவர் அல்ல, ஓரளவுக்கு அறிவு உள்ளவர். அவர் அதிமுக ஆட்சி தான் நிறுத்தியது.
சரி நிறுத்தியது. நான் மறுக்கல, அதிமுக ஆட்சி தான் நிறுத்தியது. எப்போது நிறுத்தியது? அந்த கொரோனா பீரியட்ல. எக்ஸாக்ட்லி. 10 பைசா வருமானம் இல்லை கவர்மெண்ட்டுக்கு. சம்பளம் கொடுக்கணும், செலவு ஏறினே போகுது. ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டுக்கு பூரா சாப்பாடு போகணும், எவ்வளோ செலவு இருக்கும் யோசிப்பாரு. புதிதாக மருத்துவர்களை நியமித்தார்கள், செவிலியர்களை நியமித்தார்கள், செலவு மட்டும் ஆயின்னு இருக்கும், வருமானமே இல்லை. எங்கே மிச்சம் பண்ணலாம் சார்? இந்த சரண்டர் நிப்பாட்டலாம். ஒரு வருடத்துக்கு நிறுத்துகிறார்கள். அடுத்து 2வது வருடம் 2021 வரும்போது கவர்மெண்ட் போயிடுது. நீங்கள் தான் 2021 வந்துட்டீங்களே, கொடுக்க வேண்டியது தானே? தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னீங்கல்ல, கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு போய் நம்பிக்கை கொடுத்தீங்கல்ல, கொடுக்க வேண்டியது தானே? 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்கள் ஆட்சி முடிகிற வரைக்கும் உங்களால் கொடுக்குறது உங்களுக்கு துப்பு இல்லை, கரெக்டா? அடுத்த ஆட்சியில் தான் கொடுக்குறீங்க. நீங்கள் அடுத்த ஆட்சியில் நீ என்ன கொடுக்குறது? அதையே இந்த பட்ஜெட்ல அறிவிச்சீங்க. 2025 பட்ஜெட்ல செல்லூர் ராஜு கேள்வி எழுப்புகிறார். நீங்க அவர் எல்லாரும் தெர்மாக்கோல் விஞ்ஞானின்னு கிண்டல் பண்றீங்க. எவ்வளவு பாயிண்டடான கொஸ்டினா அவர் எழுப்பியிருக்காரு பாத்தீங்களா? நீங்க ரெண்டுமே மக்கள் பிரச்சனை. இது அரசு அலுவலர்களோட கேள்வி தானே? இது அரசு ஊழியர்கள் சார்பாக கேட்கிறார் அவர். புரியுதுங்களா? அதுக்கு என்ன பதில்? இது அவங்க ரசிப்பாங்களா? நீங்க தான் நிறுத்துனீங்க. சரி, நாங்கள் நிறுத்தணும். அது நிறுத்தப்பட்ட சூழல் நீங்க சொல்லணுமா? நம்ம சரி சொல்லல, சரி நாங்கள் நிறுத்தணும்ல, நீ கூட ஏன் அடுத்த ஆட்சிக்கிட்ட தள்ளி விடுற? சார், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கிளப் பண்ண சொல்லி, ஐ மீன் எல்லா எஃப்ஐஆரை வந்து ஒன்றிணைக்க சொல்லி ஒரு வழக்கை தொடுத்திருந்தார். அது தள்ளுபடி ஆகிவிட்டதாக ஒரு செய்தி வருகிறது. என்ன வழக்கு அது? எதை கிளப் பண்ண சொன்னார்? சீமான் அவர்கள் தந்தை பெரியார் குறித்து பேசியது தொடர்பாக ஃபஸ்ட்டு இங்கே சென்னையில் வந்து திமுக நிர்வாகி ஒருவர், மாநில நிர்வாகி எழிலனை யாரோ போய் இங்கே புகார் கொடுக்கிறார்கள். அதையொட்டி தமிழகம் முழுக்க புகார்கள் அளிக்கப்பட்டு 50 வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருந்தன. அதைத் தொடர்ந்து திரு சீமான் அவர்கள் இந்த 50 வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து விசாரிக்க வேண்டும். ஒரு ஸ்பீச் தானே, ஒரு அஃபென்ஸு, 50 வரைக்கும் ஒன்றா இணைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகிய போது நீதிமன்றம் வந்து நீங்கள் பிரேயர் சரியில்லைன்ட்டு ஏதோ ஒரு காரணத்தை கூறி வழக்கை தள்ளுபடி செய்து விட்டது. சீமான் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுக இருக்கிறார் என்றும் நான் அறிகிறேன். இல்லை, நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். திரு உதயநிதி அவர்கள் சனாதனம் குறித்து பேசியதற்காக இந்தியாவின் பல மாநிலங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அஸ்ஸாம், குஜராத்து, பல மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல், சிங்வி, வில்சன் போன்றவரையெல்லாம் வைத்து திரு உதயநிதி அவர்கள் இதே கோரிக்கையோடு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். அணுகி ஒரு ஸ்பீச்சு தாங்க, அது எல்லா ஸ்டேட்லேயும் எஃப்ஐஆர் போட்டால் எப்படிங்க எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அது நியாயமான கோரிக்கை, அதை மறுக்கலை. எப்படி ஒரு ஸ்பீச்சுக்கு எப்படி நீங்கள் அஸ்ஸாமுக்கு ஒரு என்கொயரி, இங்கே ஒரு என்கொயரி, உச்சநீதிமன்றம் இறுதியாக எல்லாத்தையும் ஒன்றாக சேர்க்கப் போகிறது, ரைட்டுங்களா? இப்போ நான் இவர்களை பார்த்து கேட்பது, உங்களுக்கு ஒரு நியாயம், சீமானுக்கு ஒரு நியாயமா? நீங்கள் மட்டும் போகிறீங்க, எங்கள் ஒரு ஸ்பீச்சு சனாதனத்துக்கு எப்படிங்க எல்லா ஊர்லேயும் எஃப்ஐஆர்னு? அப்போ நீங்கள் போடுறீங்களே 50 ஊரில் எஃப்ஐஆர் போடுறீங்களே, அப்போ அவருக்கு ஒரு நியாயமா? 50 இடங்களில் எஃப்ஐஆர் போடுவதோட நோக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் சம்மன், கரெக்டுங்களா? அதே பெரியாரின் பேச்சுக்காக சென்னையில் எஃப்ஐஆர் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆனால் அந்த சம்பவம், அந்த நோட்டீஸ் ஓட்டின சம்பவம் நடந்தபோது பார்த்தா ஈரோட்லேருந்து வந்து சம்மன் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். ஏன் அந்த ஒரு வழக்கு தானே சென்னையில் இருக்க போலீஸ் விசாரிக்கக்கூடாதா? ஏன் சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டுக்கு போய் விசாரிங்க, இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம்லப்பா. இன்னொன்று அவர் மேடையில் பேசினார், அது என் குரல் இல்லை, யாரோ டப்பிங் பண்ணிட்டாங்கன்னா அவர் சொல்ல போகிறது இல்லை. இன்னும் அதுக்கு விசாரிக்கிறதுக்கு? நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் தெளிவாக விசாரிச்சிருக்கேன். குற்றவாளியோட வாக்குமூலத்தை வச்சு அது இன்வெஸ்டிகேஷனுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அவர் பேசியதே அவர் மறுக்கப் போவதும் இல்லை. அவர் பேசியது அஃபென்ஸாக இல்லையா? இதுக்கு அவர் பேசுனது கேட்ட 2 பேரை விட்னஸாக போட்டு சார்ஜ் ஷீட் போட்டுடலாம் இல்லையா? அப்போது இந்த வழக்கை பயன்படுத்தி நீங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தை, ஒரு அரசியல் தலைவரை முடக்கிறதுக்கு தானே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. 50 இடங்களில் போட்டிருக்கு, 50 எஃப்ஐஆர். இன்னொன்று அந்த அந்த வழக்கிலேயே திரு சீமான் அவர்கள் அவருடைய மனுவில் சொல்லியிருக்காரு, பாதி இடத்துல எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ண முடியல, இந்த எஃப்ஐஆர் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருது. அதனால என்ன சார் நடக்கும்? அவர் அந்த எஃப்ஐஆர் காப்பி வேணுமா கோர்ட்டுக்கு போகிறதுக்கு? இதனால தான் தள்ளுபடியாக இருக்குது வழக்கு. 50 எஃப்ஐஆர் இருக்குது. 50 எஃப்ஐஆர் தொகுக்கணுன்னா, தொகுத்து ஒரே வழக்காக மாற்றணும்னா நீங்கள் 50 எஃப்ஐஆரோட நகலையும் உயர்நீதிமன்றத்தில் வைக்கணும். பல இடங்களில் என்னால் எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ண முடியலன்றதை வழக்கில் சொல்லியிருக்காரு. எந்த எஃப்ஐஆரை கிளப் பண்ணணுன்றதே இவங்க சொல்லலை, அதனால் தள்ளுபடி பண்ணுறேன். இந்த டெக்னிக்கல் கொண்டு தான் தள்ளுபடியாக இருக்குது, அதை சொல்லிடுறேன். ஏன்னா சார், நிறைய வழக்குகளில் வந்து நீதிபதிகள் இதை மாதிரி ஒரே விஷயத்துக்கு பல வழக்குகளை போடாது. என் கேஸுக்கு நடக்கலையா? ஒரு யூடியூப் வீடியோ நானும் ஃபெலிக்ஸும் பேசுனது, 17 எஃப்ஐஆர் உச்சநீதிமன்றம் சென்ற போது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது? எல்லா வழக்கையும் சேர்த்து வழக்கு எங்கே போட்டாங்க? கோயம்புத்தூரில். எல்லா வழக்கையும் சேர்த்து கோயம்புத்தூரில் விசாரிக்க முடிச்சிட்டாங்களா? இப்போ அவங்க அது கிளப் பண்ணாமல் இருந்திருந்தா கன்னியாகுமரிக்கு ஒரு நாள், பெரம்பலூருக்கு ஒரு நாள், சிவகங்கைக்கு ஒரு நாள், திருநெல்வேலிக்கு ஒரு நாள், சேலத்துக்கு ஒரு நாள், என்ன ஆவீங்க நீங்கள்? இப்போ நேற்று தினம் கூட ஏதோ கொடுத்தாங்களே
வந்துட்டீங்க. இப்போ பேசினா நல்லா இருக்கும். தொடர்ந்து நமது ஊடகம் நடக்கவே கூடாது என்பதற்காகத்தான் இந்த காவல்துறை, தமிழக அரசு அனைவரும் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் தொடர்ந்து பல இடங்களில் பதிவு செய்திருக்கோம். இந்த நெருக்கடி, நமக்கு இருக்கக்கூடிய ஏராளமான சிரமங்களை எல்லாம் மீறி தான் நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் கடந்த வாரம் என்று தான் நினைவு, இந்த டேட் அவங்களே போட்டிருக்காங்க, 12 மார்ச் 2025 அன்று சுத்திகரிப்பு தொழிலாளிகளின் பெயரை சொல்லி, தாழ்த்தப்பட்ட மக்களின் பெயரை சொல்லி காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வப்பிரந்தையை அவர்கள் செய்த பல கோடி ரூபாய் மோசடி குறித்து மீண்டும் விரிவாக பேசினோம். 2வது முறை. ஏற்கனவே ஒரு வாட்டி பேசியதற்காக காவல்துறையில் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். கிரைம் நம்பர் 323/2024 என்ற வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கில் என்னை கைது செய்து சைதாப்பேட்டை 11வது நீதிமன்ற நடுவரிடம் என்னை ஆஜர்படுத்திய போது தான் என்ன அஃபென்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, சார் தாழ்த்தப்பட்ட மக்கள் குடித்து விட்டு தூங்குகிறார்கள் என்று பேசி கலவரத்தை தூண்டிவிட்டார் இரு பிரிவினருக்கிடையே என்று சொல்லும்போது, ரைட்டு, இதில் இரு பிரிவு எங்கே என்று கேட்டார் அவர். சொன்னது ரைட்டு, குடிச்சிட்டு தூங்குறாங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்க, அது அஃபென்ஸ் இல்லை. இரு பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டினார்னு சொன்னீங்க, அந்த இரு பிரிவினர் இதில் எங்கே? சார் தாழ்த்தப்பட்டவர்களை இழிவுபடுத்திட்டார் சார், எங்கன்னு காட்டுங்க. என்னோடய ஸ்பீச்சு டிரான்ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, அந்த நம்மளோட நிகழ்ச்சியோட டிரான்ஸ்கிரிப்ட், நம்ம 2 பேர் பேச நிகழ்ச்சியோட. இது மொத்தத்தில் தாழ்த்தப்பட்டவர்களை இழிவாக எங்கே பேசியிருக்கார் சார்? இவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும் தான் வண்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு சார். ஆமாம், அதை சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கீமே தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தானேம்மா அப்படின்னு நான் நீதிபதி, சார் அது இல்லை சார் பாயிண்ட்டு, குடித்து விட்டு தூங்குகிறார்கள் என்று சொன்னார் சார். சரிம்மா, அஃபென்ஸ் எங்கே, இரு பிரிவு எங்கே என்று சொல்லி அவங்களும் 1 மணி நேரம் ஒரு ஜட்ஜு எல்லாரையும் பேச விட்டார். அவங்க பிபி ஒரு லேடி அட்வொகேட் இருந்தாங்க, அவங்கள பேசுனாங்க. பேசின உடனே இன்ஸ்பெக்டர் இந்த கேஸோட ஐஓட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. நீங்கள் சொல்லுங்கள், கன்வின்ஸ் பண்ணுங்க என்ன அப்படின்னு சொன்னோடனே அவர், சார் புளியந்தோப்புலேருந்து சாரியாக வர்றாங்க சார், பெரிய பதட்டமாக இருக்குது சார் அப்படின்னாரு. ஓகே, அது இந்த கம்ப்ளைண்ட்டில் எங்கே? புளியந்தோப்புலேருந்து சாரியாக வர்றாங்கன்றது கம்ப்ளைண்ட்டில் எங்கே காட்டுங்க அப்படின்னா. அப்புறம் திருப்பி வாங்கி படித்தாங்க. சார் தாழ்த்தப்பட்டவங்களை இன்சல்ட் பண்ணிட்டார் சார். சரி, தாழ்த்தப்பட்டவங்களை இன்சல்ட் பண்ணிட்டாரு, பிசிஆர் ஆக்ட் ஏன் போடல? SC/ST ஆக்ட் ஏன் சார் போடல? வழக்கமாக சொல்லுவீங்களே, உன்னை இப்படி கொல்லாமல் விட மாட்டேன்ட்டு இந்த 506 ஒன்று போடுங்க, அதை எழுதியிருக்கலாம்ல. எங்கே கம்ப்ளைண்ட்டில் எங்கே சார் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஆனால் அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது போனோடனே ரிமாண்ட் பண்ணிட்டோன்னு நினச்சி தான் கூட்டு போயிருக்காங்க. கன்ஃபார்ம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அடுத்து வேற சாட்டர்டே சண்டே நான் அங்கேருந்து என்னை சென்னை பிரிசனுக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு மதுரையில் என் செல்லெல்லாம் காலி பண்ணி துணி நட்டு ஓரமாக வச்சிட்டாங்க. நான் திருப்பி அங்கே போனேன், என்ன அப்படின்னாங்க. சார் இல்லை சார், ரிமாண்ட் ரிஜெக்டட் வந்துட்டேன். இல்லை நீங்கள் மெட்ராஸ்க்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே ரிமாண்டு, நான் 15 நாள் ரிமாண்டு, புழலுக்கு என்னை வச்சுருவாங்கன்ட்டு எல்லோரும் நினச்சிக்கிட்டு ரெடியாக இருக்காங்க. வெறும் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் ரிஜெக்டட்னு போட்டார். சரிங்களா? அந்த வழக்கில் மீண்டும் என்னை கைது செய்ய முடியாது. ஏன்னா ஒன்ஸ் ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆனால் திருப்பி அவர்கிட்ட தான் கொண்டு போகணும். அவர் தான் ஜுடிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட். அது பற்றி நாம் திருப்பி 13ஆம் தேதி இன்னும் விரிவாக பல்வேறு மேலதிக விவரங்களோடு பேசணும்ல. அது சம்பந்தமாக விசாரிக்க நீங்கள் 21 மார்ச் அன்று என் முன்பு ஆஜராக வேண்டும் அப்படின்னு நேற்று நான் வெளியூருக்கு சென்றிருந்தேன். நேற்று இந்த நோட்டீஸ் சர்வேக்கு போகிறேன். நான் காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். அதில் இந்த எஃப்ஐஆரோட அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, தாழ்த்தப்பட்டவர்கள் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் குடித்து விட்டு உறங்குகின்றனர் என்று இழிவுபடுத்திட்டாருன்னு. இதில் 2வதாக விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் மறுக்கல சார், ஆமாம் சார் குஷ்டு தூங்குறாங்கன்னு இப்போ கேட்டாலும் சொல்லுவேன். ஏன்பா குஷ்டு தூங்குறாங்க? கவர்மெண்ட் திறந்து வச்சுக்கிது குஷ்டு தூங்குறாங்க. கரெக்டாப்பா? திறந்தே தான் வச்சுருக்காங்க. இப்போது என்ன நடக்கும் என்று சொல்கிறேன். இந்த வீடியோவுக்காகவும் அடுத்த சம்மன் இப்போ ஏன் முன்னதாகவே பேசுகிறேன்னா, 21ஆம் தேதி இப்போ நம்ம பேசுறதுக்கும் சேர்த்து நீங்கள் விசாரித்து விடுங்க. இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் மேலதான் நீங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அவர் நிறைய ஊழல் இதுல பண்ணிட்டாரு, சொந்த அண்ணன் பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சு பண்ணிருக்காருன்னு தான் சொல்லியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ரொம்ப ஏழை எளிய தலித் மக்களுக்கு இல்லாம ரொம்ப வசதியான தலித் மக்களுக்கு எல்லாம் இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க அப்படிலாம். ஒருவேளை அந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்காக, திரு செல்வ பெருந்தகையை விசாரிக்கிறதுக்காக உங்ககிட்ட டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்களோ? அந்த டாக்குமெண்ட்டை நாம் ஏற்கனவே ஷோவில் காமிச்சிட்டோம். அந்த டாக்குமெண்ட்டு வேணும்னா அந்த ஆய்வாளர் என்னிடம் கேட்டால் வாட்ஸ்அப்பில் 5 நிமிஷத்தில் அனுப்புவேன். இது எதுக்கு நான் சப் இன்ஸ்பெக்டர் அனுப்பி சம்மனை கொடுத்து நேராக தான் உங்கள்கிட்ட ஆதாரம் வேணுமா உங்களுக்கு? இன்னொன்று,
இந்த நேர்வில் இந்த வழக்கில் புகார் அளித்தவர் இந்த புளியந்தோப்பை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க வந்து என்ன எடுத்துக்காங்கன்னா, சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் குடித்து விட்டு தூங்குகின்றனர் என்று சொல்லி எங்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த செக்ஷனுக்கு தான், அந்த அஃபென்ஸுக்கு தான் நீங்கள் எங்கள் செக்ஷன் போட்டிருக்கீங்க. அதில் செல்வப்பிறந்தை மேலே இருக்க புகார் எப்படி விசாரிப்பீங்க? எப்படி விசாரிப்பீங்க? அப்போ என்ன ஆவணங்கள் வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. இப்போ ஒருவேளை செல்வப்பிறந்தை மீதான புகாரை விசாரிக்க தான் உங்களை அழைக்கிறாரோ அப்படின்னு கூப்பிட சொன்னது அருண் தான். அதை சொல்லிட்டாங்க. என்ன செல்வப்பிறந்தை மேலே இருக்க புகாரை இந்த கம்ப்ளைண்ட்டில் எப்படி விசாரிப்பீங்க? இது தாழ்த்தப்பட்டோரை இழிவுபடுத்தியது தான் இந்த வழக்கு இல்லையா? இதில் அவர் எப்படி விசாரிப்பீங்க? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு பாருங்களேன், இந்த போலீஸ் அவ்வளோ யோக்கியமான போலீஸ் இந்த ஊழலை விசாரிப்பாங்கன்னு நீங்கள் இருக்கீங்க பாருங்கள். திரும்ப திரும்ப இந்த காவல்துறை வந்து ஆக்டிவிஸ்ட்டுங்கள் மேலேயே கவனத்தில் இருக்காங்க. யார் தவறு செய்கிறாங்களோ அவங்க மேலே கவனம் செலுத்தினா தானே இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாக இருக்கும். இப்போ இந்த உசைன் அவர்களுடைய கொலையை எடுத்துக்கோங்க. அப்போ அவர் தானே நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. அதுதான் இப்போ நடக்குது. தவறு செய்பவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த காவல்துறை இருக்கிறது. அவர் திரு ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வக்ஃபு வாரியத்தின் சொத்துக்களை பாதுகாக்க முயற்சி செய்யும் போது வக்ஃபு வாரிய சொத்துக்களை அபகரித்தவன் அளித்த புகாரில் ஜாகிர் ஹுசைன் மீது எஃப்ஐஆர் போடுகிறது காவல்துறை. தாழ்த்தப்பட்டவர்கள் சுத்திகரிப்பு தொழிலாளிகளின் பேரை சொல்லி கோடி கணக்கில் கொள்ளை நடக்கிறது என்று நாம் அந்த விஷயத்தை பொதுமக்களிடையே அம்பலப்படுத்தினால் நீ ஏன் இதெல்லாம் பேசுகிற? வா என்கொயரிக்கு வா. புரியுதுங்களா? இது நான் ஒரு கேமராமேன் 2 பேருக்கும் சேர்த்து சொல்லிடுறேன், உங்களுக்கும் சேர்த்து சொல்லிடுறேன். மீண்டும் மீண்டும் தொல்லைகள் இருக்கும் நமக்கு. இதோட ஃப்ரீ ஆகிட்டோம் விட்டுருவாங்கலாம் நினைக்காதீங்க. நீங்கள் துணிச்சலாக இருக்கணும். இவ்வளோ நாள் ஓட்டிட்டோம், இனியும் ஓட்டுவோம். நம்ம தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பார்த்தீங்களா, ஏற்கனவே ஒரு வாட்டி மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணி தான் துரத்தி விட்டார்ல. திருப்பி நீங்கள் இதில் சம்மன் பண்ணுறீங்கன்னா பயந்துருவோமா நம்ம? இந்த இன்ஸ்பெக்டர் தான் செல்வப்பிறந்தை துட்டில் வாங்கி கொடுத்த டிக்கெட்டில் ஃப்ளைட்டுக்கு போனது. திருப்பி போயிட்டு வந்தாங்களா மதுரைக்கு? இந்த இன்ஸ்பெக்டர் தான். பேரை சொன்னால் நல்லாயிருக்கும். சார்ல்ஸ் ஆப்ரஹாம். நல்ல மனுஷன்ப்பா. சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. இப்போ உசைன் அவர்கள் வந்து நான் கொல்லப்படுவேன் அப்படின்னு தெரிஞ்சேதான் நின்னாரு. கரெக்டுங்களா? அது வந்து மக்களுக்காக நிற்கும் போது அது ஏதோ ஒரு ஆத்ம திருப்தி சந்தோஷத்தை கொடுக்குது போல இருக்கு. அது உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியாது மாலதி. அப்போ இன்னைக்கு இப்போ நம்ம தொடக்கத்துல சொன்னோம் ராஜ்கமலுக்கு நடந்த நன்மையை. ராஜ்கமலும் இப்படிப்பட்ட நபர் தான், புரியுதுங்களா? ராஜ்கமல் எல்லாரையும் மாதிரி அவரும் எனக்கு கொஞ்சம் துட்டு கூடியா, என்ன என் லோன் இவ்வளோ அமௌண்ட் அடிச்சுக்கிற, எனக்கு கொஞ்சம் கூடியான்ட்டு ராஜ்கமல் போயிருக்கலாம். ராஜ்கமல் இந்த ஏழை மக்களுக்காக அரசு போடக்கூடிய திட்டத்தை இப்படி கொள்ளடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து கொள்ளடிக்கிறீங்க. அவனுக்கு ஒரு 5000 10,000 வீசி அடிச்சுட்டு நீங்கள் ஒரு 4 பேர் இவ்வளோ கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சிருக்கீங்க. இது எப்படி இந்த அநியாயம் நடக்கலாம்னு கேட்டதுக்காக அவர் பெற்றோரோடு சேர்ந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. இன்றைக்கி அவர் சரண்டர் ஆகிருக்கலாம். விடுங்க சார், கம்முனுங்க சார், விடுங்க சார், பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சரண்டர் ஆகிருந்தாருன்னா பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக அவர் இருந்திருப்பார். 300 நாட்களாக போராடி இருக்கிறார். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு, எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகிறாரு, உயர்நீதிமன்றம் செல்கிறார், நியாயம் கிடைக்காமல் நம்மை நாடி வருகிறார். இன்றைக்கி அவர் ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு உதவியாக நம்ம இருந்திருக்கோம். இப்போ சொன்னீங்க இல்லையா, இந்த தொல்லைகள் இருக்கும், நீங்கள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருங்கன்றேன். ஸோ என் மனசில் தோன்றது இந்த மாதிரியான சிறு சிறு நம்பிக்கைகள் எதிர்கொள்ள தயாராகிறதுக்கு ஒரு எல்லாரும் வந்து இந்த ஆணவத்துக்கும் அதிகாரத்துக்கும் பணிஞ்சு போயிட்டு அது என்னமா டெமோக்ரஸி சொல்றேன். அது எதிர்கொள்ள தயாராகிறதுக்கு ஒரு உதவியா இருக்கு. ஆமா, இப்போ நம்ம ராஜ்கமலுக்கு நாம சப்போர்ட் பண்ணலன்னா அவர் நிலைமை யோசிச்சு பாருங்க. டிமாரலைஸ் ஆயிடுவாரு ராஜ்கமல். அவ்வளோதான் போல இருக்குது. இப்போ சம திருடுறவங்களை பார்த்துட்டு கம்முன்னு இருந்து வாய் மூடிட்டு நம்ம கம்முன்னு இருக்கலான்ட்டு ஆயிருப்பாரா? இப்படித்தான். இதுக்கு தான் நம்ம ஊடகம் நடத்துகிறோம். நான் அதை சொன்னேன். அப்போது இவங்களுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்குறல்ல, உன்னே அடிக்கிறேன். அதுக்கு தான் இந்த சம்மன். இது மக்கள் மன்றத்தில் நாம் வைக்கிறோம். மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மக்களுக்கு தெரியும் இந்த சம்மன் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு விசாரிக்க தான் கூப்பிட்றோன்னு சொல்லி இவர்கள் சொன்னாலும் மக்களுக்கு எதற்காக இந்த சம்மன், சவுக்கு மீடியாவை நடத்துபவர்களுக்கு ஏன் மீண்டும் மீண்டும் விசாரணைன்றது மக்களுக்கு தெரியாதனால மக்கள் மன்றத்தில் வச்சிடுறோம். இதை ஆள்பவர்களும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். நீ சொல்லுங்கள் இல்லையோ, சிஎம் சொல்லி இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தன்னிச்சையாக விரும்புவார். அதை சிஎம் விரும்புவாரா? இல்லை, இது தன்னிச்சையாக அதிகாரிகளால் எடுக்கப்படும் முடிவு. அது அதான் சொல்கிறேன், யாரும் தான் கொடுக்க சொன்னார் சம்மன். நீங்கள் இப்படி சொன்ன அப்புறங்க சரி. அதுவும் எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களோ சார், அப்போல்லாம் மோசமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எமர்ஜ் ஆகுது. கவனிச்சிங்களா?
ஆட்டிட்டு அவஸ்தைப்பட்டுமா விடுங்கம்மா. சரிங்க சார். அடுத்தது என்னன்னா, சில நாட்களுக்கு முன்பு இடி ரைட் நடத்தப்பட்டது. 1000 கோடி ரூபாய் கிட்ட ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இடி தரப்பிலிருந்தே சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக பாஜகவின் சார்பில் டாஸ்மாகின் தலைமை அலுவலகம் முற்றிலுக்கப்படும் ஒரு போராட்டத்தை வந்து நடத்த முன்னெடுத்தாங்க. போகும்பொழுதே வந்து அரசு செய்யப்பட்டார்கள். விடிய காலையெல்லாம் போய் அரசு செஞ்சாங்க தமிழக காவல்துறை பாஜக தலைவர்களை. இது குறித்து வந்து எப்பயுமே விஜய் தான் அறிக்கை விடுவார். ஆனந்த் அவர்கள், பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார். ஆனந்த் அவர்கள் என்னன்னா, டாஸ்மாக் மோசடி விவகாரத்தில் நாடகமாடுவதை விடுத்து மேல் நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து இடி உங்கள் அமலாக்கத்துறை உங்கள் கையில் இருக்குது, அங்கே வந்து முறைகேடு நடத்துக்குன்னு தெரியும், ஏன் கைது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு ஆனந்த் அவர்கள். இது குறித்து வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்னென்னா, டிவிகே வந்து திமுகவின் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க. எப்பொழுதுமே வந்து தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு எமர்ஜி ஆகுனா கேள்வி கேட்டால் பாஜகவோட பி டீம் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து பாஜக வந்து திமுகவோட பி டீம் சொல்லிட்டு டிவிகேவை தமிழக வெற்றி கழகத்தை சொல்கிறாங்க. இந்த அறிக்கை ஏன் வந்து இவர் பேரில் வந்தது, இல்லை வந்து நம்ம அண்ணாமலையை டைரெக்டாக அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு விஜய் வந்து ஒரு ஆனந்த் சொல்லி அறிக்கை விட்டாரா, என்ன காரணம்? இந்த அறிக்கையை கொஞ்சம் வந்து வினோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ரைட்டு பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கூடுதல் தகவலை சொல்லிடுறேன். அன்று வந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தும்போது போலீஸு எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் கேதர் ஆகிறாங்களோ அசம்பிள் ஆகிறாங்களோ அவங்களெல்லாம் பிக்கப் பண்ணிட்டாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு வழக்கமாக பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா கொண்டு போய் நேராக கல்யாண மண்டபத்தில் எங்கே தங்க வைக்கிறாங்களோ அங்கே இறக்கி விடுவாங்க. இந்த முறை டவுன் பஸ் மாதிரி இறக்கி விட்டுட்டு போகிறாங்க. கோயில் வந்துச்சு, இறங்குன்னொன்னே அப்போ அடி தப்பிச்சோன்னு சரி ஒருவேளை ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னா தொண்டர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இறக்கி விட்டாங்கப்பா வா ஓடுன்ட்டு பாதி பேருக்கு மேல் ஓடி விட்டார்கள். போலீஸ் தான் இறக்கி விடுது. பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு, இறங்க. முக்கிய தலைவர்களை மட்டும் பிடிச்சி டீட்டெயில் மட்டும் இதில் இறங்க இது வந்துருச்சு, பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, கோயில் வந்துருச்சு, இறங்கிங்க, இறங்க வேண்டியவங்களாம் இறங்குங்கன்னு சொன்னால் போயிட்டாங்க. என்ன ரீசன் சொல்லுங்கள்? எல்லாரையும் வந்து உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து. தட்ஸ் நாட் அன் இஷ்யூ மேன். 5000 பேர் கைது, 10,000 பேர் கைதுன்னா இவ்வளோ பெரிய போராட்டம். பாஜக அத்தனை பேர் இருக்காங்களா? வளர்றது போல தமிழ்நாட்டில். இதனால் இப்படி செய்தார்கள். அன்று மாலை வந்து நடந்த விஷயத்த சொல்லிடுறேன். அன்றைக்கி மாலை வந்து நார்மலாக 5:30 6 விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா 5:30 6 விட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரீம் கேஸில் தான் ரிமாண்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று இவ்வளோ ஹியூஜ் நம்பர் இருக்கும்போது ரிமாண்ட்லாம் பண்ண முடியாது. அதிகபட்சம் 6, 5:30 இல்லைனா 6. 7:05 தான் அன்று இவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இதற்குள் 6 மணிக்கு மேலே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை பிரச்சனை பண்ணிட்டார். அங்கே நம்ம பாவுபாஜி பிரவீன் தான் போயிருந்தார் அங்கே அண்ணாமலை தங்கியிருந்த இடத்துக்கு. 6 மணிக்கு மேலே அங்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று ரிமாண்டு பண்ண, இல்லைன்னா ரிலீஸ் பண்ண. எப்படி இருந்தாலும் ரிலீஸ் தான் பண்ண போகிறேன், ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிற என்று அண்ணாமலை தகராறு செய்கிறார். திருமதி தமிழிசை அவர்கள், நீங்கள் ஃபீமேல்ஸை எப்படி 6 மணிக்கு மேலே வச்சுருக்கீங்க என்று அவர் தகராறு செய்ய ஆரம்பிச்சிட்டார். வெளியில் வந்த உடனே திரு அண்ணாமலை அவர்கள், இனிமேல் நான் போலீஸை தூங்க விட மாட்டேன், பர்மிஷன் கேட்டு போராட்டம் பண்ண தானே இந்த வேலை பண்ணுறீங்க, திடீர்னு எப்போ வேணாலும் பண்ணுவேன். உடனே போலீஸு தலைமைச் செயலகம் அசம்பிளி நடக்குதுல்ல, தலைமைச் செயலகத்துக்கு போகிற பஸ்ஸை பூரா நிறுத்தி செக்கிங்கு 2 நாட்களாக தெரியுமா? தலைமைச் செயலகத்துக்கு போகிற பஸ்ஸை பூரா இது உள்ளே போய் ஏன்னா தலைமைச் செயலகம் முற்றுகை பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இது சொன்னார். அப்போ அண்ணாமலை வந்து இந்த போலீஸை நான் சும்மா விட மாட்டேன், எங்கள் தொண்டர்களை மரியாதை குறைவாக நடத்தினீர்கள்னு சொன்னார். அன்னைக்கு இரவே சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் அண்ணாமலை தொடர்பு கொண்டு பேசுகிறார். நான் 6 மணிக்கு விட்டலான்னு தான் சொன்னேன், சிஎம் ஆஃபீஸில் இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு விடு, என்ன சும்மா முற்றுகை போராட்டம் நடத்துகிறாங்க என்று அவங்க சொன்னாருன்னு அருண் வந்து சொன்னார். ஏன் அருண் அண்ணாமலையை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணார் சொல்லுங்கள்? ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு சார், ஏற்கனவே அன்னைக்கே சொன்னார் இல்லையா, போலீஸ் இனிமேல் நான் தூங்க விட மாட்டேன்னு சொன்னார். ஏன் சமாதானப்படுத்தினா? அண்ணாமலையால் என்ன பண்ண முடியும் சார்? அவர் வந்து தமிழக பாஜக தலைவர், அவர் ஒரு நிழல் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், என்ன பண்ணிட முடியும்? இவரும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, முன்னாள் அதிகாரி. என்னதான் தமிழ்நாடு காற்றில் இருந்தாலும் உங்களை கட்டுப்படுத்துவது மத்திய உள்துறை அமைச்சகம். இங்கே நீங்கள் ஏடிஜிபி ஆனாலும் அங்கே எம்ஹெச்ஏல ஆல் இண்டியா எம்பேனல்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே இந்தியாவில் எல்லாத்தையும் இந்த 96 பேட்ச் ஆர் 2000 பேட்ச்னு வச்சுங்க, 2000 பேட்சில் எல்லாரையும் ஒரே நேரத்தில் எம்பேனல் பண்ணுவாங்க. அவங்க நினச்சா என்ன சிக்கலை வேண்டுமானாலும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிக்கு மத்திய அரசு உண்டு பண்ண முடியும். இங்கே இவர்கிட்ட இப்படி சொல்லிட்டார், ஓகேவா சார், சிஎம் ஆஃபீஸில் தான் சார் நான் 6 மணிக்கு விட சொன்னேன் இவர்கிட்ட சொல்லிட்டார். உண்மையில் நடந்தது என்னென்னா, சிஎம் ஆஃபீஸ்லேருந்து யாரும் அவங்கள 2 மணி நேரம் டீடைன் பண்ணலாம் சொல்லலை.
ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அரெஸ்ட்டே விருப்பம் இல்லை. ஓரமாக பர்மிஷன் கொடுத்தாங்க, ராஜரத்ன ஸ்டேடியத்துட்டு ஒரு மணி நேரம் கத்திட்டு அப்பா வெயில் எடுத்துப்பா வாப்பா போகலான்ட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் இவங்க ஐடியா. நம்ம சொன்ன அன்றைக்கி பேசுகிறோம், நம்ம இந்த 2-3 நாள் முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஆர்ப்பாட்டம் நடந்த அன்றைக்கி பேசுகிறோம் நினைக்கிறேன். சிஎம் ஆஃபீஸில் யார் என்ன அவங்களுக்கு என்ன இது குழந்தைத்தனமாக தெரில, எப்படி இருந்தாலும் ரிலீஸ் பண்ண போகிறேன், ஒரு 2 மணி நேரம் வை. தாண்டி அருண் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மேலே சிஎம் ஆஃபீஸ்லேருந்து இவர் இந்த மாதிரி 2 மணி நேரம் பண்ணிவிட்டு சிஎம் ஆஃபீஸில் இவர் போய் சொல்லுவார், கதற வச்சிட்டேன் சார், 6 மணிக்கு விட்டுட்டு கெஞ்சினாங்க கதறினாங்க, நான் விடலையே, 7:15 தான் சார் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு இப்போ சொன்ன உடனே பாசிச பாஜகவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டார் அருண். அதனால் நீயே கண்டினியூ பண்ணுப்பா கமிஷனராக. அந்த ஏற்கனவே இதில் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்ட மேட்டர் சொன்னேன்னா, இப்படித்தான் இந்த அதிகாரிகளின் சிறுமூளை சிந்திக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆட்சியாளர்கள். அண்ணாமலைக்கு அவர்களுக்கு சொல்கிறீங்களா இல்லை முதல்வர்? எல்லோருக்கும் சேர்த்து சொல்கிறேன். அண்ணாமலையும் வந்து அருண் சொன்னதை நம்பிடக்கூடாது. இல்லை நடந்திருக்க மாட்டார், தெரியும். இவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் தானே. இந்த மாதிரி டிசைனாக மொழியை மாத்திரவங்க எத்தனை பேரை பார்த்துருப்பாரு. இப்போது விஷயத்துக்கு வருகிறேன். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், தாவேக்க திமுகவோட பி டீம்னு அண்ணாமலை சொல்கிற குற்றச்சாட்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரியா அந்த குற்றச்சாட்டு? ரொம்ப யோசிக்கிறான். ஒன்று இல்லை, ஆமாம் 2 ஆச்சத்தான். ஆமாம் இல்லை, நான் சொல்லிடுறேன் சார். இது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாக பண்ணி மக்களுடைய மத்தியில் பேசு பொருளாக ஆக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. டாஸ்மாக் ஊழலை பற்றி மீடியாக்கள்லாம் மௌனம் சாதிக்குது. பாஜக பண்ணது சரி அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட தானே இடி இருக்குது. அவங்க இதை வந்து ப்ரெஷர் கொடுத்து டைரெக்டாக வந்து ஆட்சியாளர்கள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாமே. அதை செய்யாமல் எதுக்கு இந்த மாதிரி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ அவங்களுடைய குற்றச்சாட்டு சரின்னு தானே தோணுது. அதனால என்னால் முடிவு ஆனந்த் அறிக்கை கொடுங்க. எனக்கே அண்ணாமலையோட குற்றச்சாட்டு சரிதானு தோணுது. அண்ணாமலையா புஷி ஆனந்தா? அண்ணாமலை. இல்லை அவர் சமீபத்தில் நடக்கும் சில விஷயங்கள், சில சந்திப்புகள், அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு தலைவர் வேறு போய் சேர்ந்துருக்காருல. என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, ஒருவேளை அவர் டிஎம்கேவோட ஆளாக இருக்குமோ அப்படின்னு. நான் சொன்னேன், டிஎம்கேவில் தான் எதுக்கு விசிகேல போய் சேர்றாரு, அப்புறம் எங்கே வர்றாரு அப்படிலாம் நான் இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நடக்கும் சில நிகழ்வுகள் வந்து அப்படி தான் தோணுது. வந்து அதிமுகவின் வாக்குகளை, திமுகவின் வாக்குகளை, எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கவே வந்து இது உருவாக்கப்பட்டதா, அந்த மாதிரிலாம் எனக்கு என்ன தோணுது? அது உண்மையாக எனக்கே அண்ணாமலை குற்றச்சாட்டு சரியானு தோணுதுமா. பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணுது, உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் கேட்குறேன். அவங்க நாடகம் போடுறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வியும் நியாயமான கேள்வி தான். ஏப்பா ஈடி அவங்க வச்சுருக்காங்க, ஈடியை வச்சுக்கிட்டு அவங்க ஈடியை வச்சு அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. இவங்க எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா அரசியல் பண்ணுறாங்கம்மா. ஒரு அரசியல் கட்சியோட வேலை என்னம்மா? அரசியல் பண்ணுறது. ஈடி வந்து ஊழல் செய்யாதேன்னு ஈடி அதிகாரிகள் கோஷம் போட மாட்டார்கள். ஈடியோட ப்ரெஸ் ரிலீஸ் ஆங்கிலத்தில் வந்துச்சு, எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? இது அண்ணாமலை பேசுனது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? இன்னொன்று, இந்த டாஸ்மாகில் நடந்த ஊழல்ன்றது மக்களிடையே எளிதாக எடுபடும். புரியுதுங்களா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர்ஸ் எப்போது இந்த கைதை செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு மக்களவை தேர்தலுக்கு சற்று முன்பாகத்தான் கேஜ்ரிவாலை கைது செய்தார்கள், நினைவிருக்கா? அப்புறம்தான் அவர் வந்து நீ சீஃப் மினிஸ்டர் நாற்காலியில் உட்காரக்கூடாது என்றெல்லாம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. டைமிங்னு ஒன்று இருக்குல்ல. அவர்கள் பிஜேபி அரசின் ஒரு அங்கம் தானே அமலாக்கத்துறை. டைமிங்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சியோட வேலை அரசியல் செய்வது. டாஸ்மாகில் மாபெரும் ஊழல் அப்படின்ட்டு ரோடாக போய் கத்துறது ஒரு அரசியல் கட்சியின் வேலையா இல்லையா? அது பிஜேபியோட வேலையா இல்லையா? சரி, ரைட்டு. நீங்கள் ரகசியமாக கூட்டணியில் வச்சுட்டு பண்ணுறீங்க. சரிப்பா, நீ ஆர்ப்பாட்டம் பண்ண, நீ பண்ணலாம்ல. அறிக்கை விடுறதா அரசியலா? சொல்லுங்கள். எனக்கு சந்தோஷம். அந்த பாருங்கள், பிஜேபி கட்சி குறித்த என்னோட நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். ஆனால் பிஜேபி அறிவிச்ச ஆர்ப்பாட்டம் சந்தோஷம் எனக்கு. அட்டி திமுக ஒரு மோசமான கட்சி, அந்த ஆட்சி அகல வேண்டும் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அப்போ யார் அடிச்சான்னு அட்டி? நான் என்ன சொல்கிறேன், திரு விஜய் அவர்களை பார்த்தும் திரு ஆனந்த் அவர்களை பார்த்தும் கேட்கிறேன், நீங்கள் பண்ணுங்கள் சார் இந்த ஆர்ப்பாட்டம். எத்தனை மக்கள் போராட்டம் சார் நடத்திருக்கீங்க? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் முடிஞ்சில்லப்பா. எத்தனை போராட்டம் நடத்துறீங்க? ஒன்று கூட இல்லை. அப்புறம்
பரந்தூர் விசிட்டு Visit. இல்லையா? இட்ஸ் நாட் அன் அஜிடேஷன். எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க? ஒரு தடவை ஏதோ துண்டிச்சிட்டு கொடுத்தாங்க டிவிக்கு. அதெல்லாம் போராட்டமாம்மா? அப்படி அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. அவங்க உள்ளாட்சி நான் தேர்தலில் ஏற்கனவே சொன்னேன் மாலதி உங்ககிட்ட, இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு கிட்டத்தட்ட 2 கோடி கையெழுத்து, என்னமோ 2 கோடியோ 2 லட்சமோ கையெழுத்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பிஜேபி கிளைம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் மேடையில் கெட் அவுட்னு பேனர் வச்சிங்களா? எத்தனை இடத்துல கையெழுத்து இயக்கம் நடந்துச்சு சொல்லுப்பா? தாவேக்கோட அது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடல அந்த நிகழ்ச்சி நடந்து. முதல் ஆண்டு விழா, 2வது ஆண்டு தொடக்க விழா, 1 மாதம் ஆயிடுச்சு. மேடையில் கையெழுத்து போட்டாங்களா கெட் அவுட்டுன்னு? எத்தனை இடத்துல கையெழுத்து இயக்கம் நடந்து சொல்லுங்கள்? பிஜேபி ஆரம்பித்து ஊருக்கு நடத்தி இந்த பிஸ்கட் எல்லாம் கொடுத்து பஞ்சாயத்து வாங்கி நம்ம இந்த நண்பர் சூர்யா வேற கைதானா இருந்தல பிஸ்கட் கொடுத்து சின்ன பிள்ளைங்களாம் கையை பிடிச்சி எடுத்து பல இடங்களில் கேஸ் எல்லாம் வாங்கினாங்க. கரெக்டுங்களா? குழந்தைகள் நல அலுவலர்கள் வச்சு புகார் அளித்து கைதெல்லாம் பண்ணாங்க. பல மாவட்டங்கள் நடந்துச்சு. நீங்கள் எத்தனை மாவட்டத்தில் நடத்துனீங்க கையெழுத்து இயக்கம்? இதுவரை எத்தனை இயக்கங்களை நடத்தியிருக்கிறீர்கள்? ஒருத்தன் நடத்துனா அது ரகசிய கூட்டணியில் இருந்துட்டு போட்டோம். நான் இப்பவும் மறுக்கல, இருந்துட்டு போட்டோம். போராட்டம் பண்ணுறாங்க, மக்கள் அதுக்கு தெரியப்படுத்துகிறான். அதுதானே வேலை. ஈடியா தெரியப்படுத்தும்? இடி ஆபீசர் வந்து தெரியப்படுத்துவாங்களா? சந்தி சிரிக்க வைக்கணும் திமுகவை. கரெக்டா? அதுதான் ஒரு அரசியல் கட்சியோட வேலை. அதை பிஜேபி பண்ணுது. நீ ஏன் குறுக்க அவன் மேலே ஒரு அடி படக்கூடாது, நீ ஏன் குறுக்க வர? இது வரைக்கும் புஷி ஆனந்த் எத்தனை முறை அறிக்கை கொடுத்துருக்காரு? இதான் ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேனுங்க சார். இதுக்கு எதுக்கு பிஜேபி கண்டிச்சு, எதுக்கு நீங்கள் ஆனந்த் அறிக்கை கொடுக்குறாரு? அதுவும் போராட்டத்தை கண்டிச்சு. 100 விஷயம் இருக்குது பிஜேபி கண்டிக்கிறதுக்கு. திமுகவை எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது அதை கண்டிச்சு நீங்கள் ஏன் சார் அறிக்கை கொடுக்குறீங்க? என்ன நடக்குதுங்க? ஸோ சட்ட ரீதியா இடி வந்து அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். எடுக்கிறாங்க, எடுக்கல மாலதி. மக்கள் மத்தியில இந்த ஊழலை பரப்புறாங்க பிஜேபி. ஆமா, எடுக்கிறாங்க, எடுக்கல. நம்ம பலமுறை பேசுறோம், இது ஒரு பொலிட்டிக்கல் கேஸ். இன்னொன்னு சார், பொதுவாகவே அங்க தேசிய பிஜேபிக்கும் இங்க திமுகவுக்கும் ஒரு உடன்பாடு இருக்குன்றத எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிஜேபியாவோ இருக்கட்டும், இடியாவோ இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமே. நெருக்கடி கூட கொடுக்கலன்னு வச்சுக்கோங்கம்மா. இவ்வளோ பெரிய ஊழல். அந்த ஒரு வினோஜ் கூட இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் ட்வீட் பண்ணி தான் சொன்னேன், பஞ்சபூதங்களில் ஊழல் செய்த கட்சின்னு. இது மாதிரி பேசிட்டோம். இப்போ அந்த கைதை ஒட்டி டாஸ்மாக் கடைகளில் அப்பா படத்தை ஒட்டுறோன்னு அடுத்த இயக்கத்துக்கு போயிட்டாங்க. பார்த்தியா? ஸ்டாலின் படத்தை போய் டாஸ்மாகில் ஒட்டுறதுக்குன்னு. இது மக்களிடையே இந்த அரசை அன்பாப்புலர் செய்யும் வேலை இல்லையா? நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? பாயாசம் பாசிசம்னு பஞ்சு டயலாக் பேசுறத தவிர நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு. ஏற்கனவே அவங்க மேலே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் கேட்குறது என்னன்னா, சரி ஏதோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது, கம்முன்னு இருக்க வேண்டியதானே. ஒருத்தன் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணுறான், அவனை எதுக்கு நொட்டை சொல்லி அறிக்கை விட்றீங்க நீங்கள்? அவர்கள் நடத்துவது போராட்டம் அல்ல, இதோ நாங்கள் நடத்துகிறோம் பாருங்கள்னு ஆதவ அர்ஜுன் தலைமையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் தருவீங்க. அவர் சபரீசனை பார்க்குற வேலையை விட்டுட்டு இந்த போராட்டத்தையாவது நடத்த வரல. சபரீசனை பார்த்தாரா? உழைச்சிட்டேனா? இந்த மாதம் மட்டும் 4 முறை சந்தித்திருக்கிறார். என்ன விவரங்கள், அந்த சந்திப்பில் என்ன விவரங்கள் நடந்ததெல்லாம் தெரியல. திரு விஜய் அவர்கள் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். இந்த சமயத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரு இடைநீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஃப்ளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தினாங்க. அது ஏன் ஆச்சு, எதுக்கு ஆச்சு அப்படின்லாம் தெரியல. கலாட்டாவில் ப்ரொமோ பார்த்தீங்களாம்மா? பார்த்தேன் சார். என்ன நிகழ்ச்சி பேர் என்ன? அன்புடன் ஆதவ். ஏன் இப்போ அடுத்து வரிசையாக வருமா? அன்புடன் புஷி, அன்புடன் ஆனந்த். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திரு விஜய் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருந்துச்சா? வந்ததுலேருந்து எத்தனை குழப்பங்கள். பிகேவை கொண்டு வந்தது அதில் தான் தொடங்குது. மை பிரதர் இன் ஆர்ம்ஸ். யார் என்ன டைலாக் சொல்லி கொடுத்தாலும் பேசுகிறதா? இல்லை, அவரும் நடிகர் தானே. நடிகர் இருக்கட்டும்ப்பா. அரசியலுக்கு வந்துட்டீங்க, முழு நேர அரசியலுக்கு வந்து விட்டீர்கள். ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் கவனமாக செய்ய வேண்டும். போய் வச்சார் ஆப்பு, பீகாரில் சென்று வைத்தார். இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்லிடுறேன், திருப்பி கொடுத்துட்டாரு ஏடிஎம் கிட்ட வாங்கின அட்வான்ஸு. மிஸ்டர், நம்ம இது வரைக்கும் வேல்யூவை வந்து ரிவீல் பண்ணல, அமௌண்ட் சொல்லல. சரி, அமௌண்ட்டை கட் பண்ணல, திருப்பி கொடுத்துறாரு அட்வான்ஸு. அவர் என்ன, அவர் அல்ல, அவர் சார்பாக ஒருவர். யார் அந்த ஒருவர்? நடுவில் இடைநீக்கம் பண்ணப்பட்டவரா? பண்ணலம்மா, பண்ண வச்சிருவீங்க போல இருக்கு. அதான் பொய்ன்னு சொன்னார்ல. கவனமாக இருக்கணும். இப்படி தான் சுற்றி சுற்றி ஆட்கள் வருவாங்க. நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
நான் யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன். அவர் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைக் அரசியல் எல்லாம் அப்படி பண்ண அப்படி தான், அதுதான்ப்பா அரசியல். இந்த நம்ம அண்ணன் செங்கோட்டை பண்ணல, சமாளிக்கிறார்ல. சரி, நீங்கள் கூப்பிட்டு மேடையில் உட்காந்து வச்சு பிரதர் நாம்ஸ் நீங்கள் அட்வான்ஸை கொடுத்துட்டு என்னைக்காவது இவங்க கூட பேசுகிறேன்ற விஷயத்தை வெளில சொல்லியிருக்காங்களா? நம்ம தான் சொல்கிறோம், அவங்க சொன்னாங்களா? எடப்பாடி வாயிலிருந்து எனது அன்பு சகோதரர் சொல்லுவார், எப்படி நடந்துட்டார் பாருங்க. தம்பி கொடு போ, முடிஞ்சா அவ்வளோதான். நீ என்னோட எம்ப்ளாயி, அவனுக்கு துட்டு கொடுக்குறேன், எனக்கு வேலை செய்கிற, அதோடு நிறுத்திக்க. அங்கே போயிட்டு நான் அவரை இங்கேருந்து கூட்டணிக்கு கொண்டு வரேன், இவரை கூட்டணிக்கு சேர்த்து விட்றேன்றதுலாம் உன் வேலை கிடையாது, அது ஏன் வேலை, நான் லீடரு. ஸ்ட்ராட்டஜி பார்க்குறேன்னா ஸ்ட்ராட்டஜியோடு நிறுத்திக்க. கூட்டில் நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் லீடர்ஸு, கிளம்பு. அந்த காண்டில் தான் போய் டெஃபினட்டாக விஜய் தனியாக தான் நிற்கிறார் தந்தில்லை. 118 அதான் என்னால் பொறுத்துக்க முடியல. அந்த காண்டுப்பா. அந்த அதிமுக தாவேக்க சேர்ந்தால் வெற்றி பெறுவார்கள்ன்ற அந்த தியரி தூக்கி குப்பையில் போடு. ஞாபகம் இருக்கா? ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் யோசிச்சு பாருங்க. அதிமுகவுக்கு பிடிக்கல, துட்டை திருப்பி கேட்டாங்கம்மா, துட்டை திருப்பி கேட்டாங்க, அதான் துட்டை திருப்பி கேட்டாங்க, அதனால பிடிக்கல. புரியுதா? இல்லை சார், அப்போ வந்து பிகே அவர்களை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொண்டு வந்து மேடையில் ஏற்றியது, இந்த 4 சபரீசன் அவர்களோட 4 சந்திப்பு, அதன் பிறகு வந்து பிகே அவர்கள் வந்து அப்படி பேசுறது, தனியாக தான் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் அப்படி சொன்னது, 40 சீட்டுக்காகவா நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொன்னது, இதெல்லாம் நம்ம எப்படி பொருத்தி பார்ப்பது? இதை எதை நோக்கி போகிறது? நீங்கள் வரிசையை சொன்னதுலேருந்தே பொருத்தி எளிதாக பார்த்து விட முடியுமே. அடடே, யூ ஜஸ்ட் திங்க் லியோ. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்வையாளர்களும் இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் சபரீசன். 33 கோடிக்கு வாட்சு, ஒரு வாட்சு 33 கோடி. இதுபோல் ஒரு சில பல வாட்சு மட்டும் எப்படி 150 கோடிக்கு இருக்குன்றாங்க. சரியா? அப்போ எவ்வளோ பணம் இருக்கணும் உங்கள்கிட்ட? புரியுதா? எவ்வளோ பணம் இருந்தால் ஒரு வாட்சு 33 கோடிக்கு நீங்கள் வாங்குவீங்க? அப்போது இவ்வளோ பணம் இருக்கும்போது உங்கள் எதிரி எப்படிப்பா ஜெயிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருப்ப நீ? சிம்பிளாக கணக்கு போடுங்க. இது ஒன்றும் பெரிய, நீங்கள் அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் சென்றெல்லாம் படித்து விட்டு வர வேண்டியது இல்லை. உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குப்பா, யாரை வேணால் விலைக்கு வாங்கலாம். இன்றைக்கி ஆட்சியில் இருக்கீங்கப்பா, நீங்கள் திருப்பி ஆட்சிக்கு வரணும், இல்லைன்னா அந்த வாட்செல்லாம் பிடிங்கிடுவாங்க. கணக்கு அந்த கேட்பாங்க, பயம் இருக்குமா இல்லையா? பில்லு கேட்பாங்க. சிஎம் கிட்ட நான் கணக்கு கேட்பேன், அந்த 45 வாட்ச் ஏது நான் கண்டிப்பாக கேட்பேன். ஓகேவா? அப்போ இவ்வளோ பணம் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? அவங்க ஏதோ கூட்டணி வச்சுக்கிறாங்கப்பா, ஜனநாயக நாடு, கூட்டணி அமைய வேண்டும்னு உட்காந்துருப்பீங்களா? இல்லை, என்னால் என்ன அரசியல் தந்திரங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன் நான். கொலையும் செய்யலாம், அதான் அரசியல். வெற்றி ஒன்றே எங்கள் வேத வாக்கு. இல்லை, அந்த மாதிரி கொலைகள் அரசியல் கொலை நிறைய நடந்திருக்கு. கிருஷ்ணன் சொந்த கட்சிக்காரன் வாக்கிங் போகும்போது இன்னும் தினகரன் ஆலடி அருணாவா, ஆலடி அருணா. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதான் நான் மீண்டும் சொல்கிறேன், ரொம்ப எளிது. நம்ம மக்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோன்னா, உங்களுக்கு இவ்வளோ விவரங்கள் தெரியாது. இதை எடுத்து பொதுவில் வச்சோன்னா கனெக்ட் பண்ணி பார்த்துருவாங்க. நீங்கள் தான் சபரீசன். சொல்லுங்கள், ஓ தாவேக்கவும் அதிமுகவும் கூட்டணியா, சரி ஓகே பண்ணிட்டோம், நல்ல கூட்டணின்ட்டு உட்காந்துருப்பீங்களா? இன்றைக்கி உங்களை சேலஞ்ச் பண்ணவே முடியாது. ஆனால் தாவேக்க அதிமுக சேர்ந்துச்சுன்னா அவங்கள சேலஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? அப்போது உங்களோட வெற்றி உறுதி செய்யப்பட்டதல்ல இல்லையா? இன்னும் உறுதி செய்யப்படலை. 200+ பேசிகிட்டு இருந்தாங்க பஸ்ஸு. அப்போது உங்களோட எதிரிகள் தாவேக்க, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, முடிந்தால் அண்ணன் சீமான் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள். நீங்கள் சரி ஏதோ உங்கள் ஒரு கூட்டணி அமைச்சுன்னா நம்மக்கிட்ட ஒரு கூட்டணி இருக்குட்டு அமைதியாக இருப்பீங்களா? அப்போ எதுக்கு இந்த பணம்? எதுக்கு இந்த பணம் சொல்லுங்கள்? அரசியல் சம்பாதித்தது அரசியலுக்கு சஸ்டெயின் பண்ணணும்ல, சம்பாதிச்சிக்கலாம். அந்த ஆட்சியில் ஒரு 40% சுரண்டியாச்சு, இன்னொரு 60% இருக்குது. திருப்பி வந்தோன்னா மீதி இருக்க 60 சுரண்டலாம்ல. அந்த மீதி இருக்கிறத சுரண்டுறதுக்கு இதை செலவு பண்ணலாம்ல. இப்போ
2ஆம் நகரம்லாம் கூட அமைக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். சரி சரிம்மா, நானும் பார்த்தேம்மா. நீங்கள் சொன்ன பிறகு நான் அந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் போய் பார்த்தேன். சென்னைக்கு பக்கத்தில் 2000 ஏக்கர் பரப்பளவில் துணை நகரம் அமைக்கும் திட்டம். 2000 ஏக்கர் என்பது மிக குறுகிய பரப்பளவு மாதிரி இருக்கு. அதில் இருக்கிறத சொல்கிறேன்ப்பா. அதில் ஐடி பார்க் இந்த பார்க் அதெல்லாம் கட்டுறோன்னு சொல்கிறாங்கப்பா. துணை நகரம் ஃபஸ்ட்டு ஃபண்டு அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் சேட்டலைட் சிட்டி நவி மும்பைன்னு நினைக்கிறேன். மும்பைக்கு அருகே நவி மும்பை அங்கே இருக்கிறது. அதுபோல் ஒரு சேட்டலைட்டுக்கு பிளானிங்கு இன்னும் ஏகப்பட்ட செலவு வேணும். ஃபண்டு எங்கே இருக்குது உங்களுக்கு? ஃபண்டு இருக்கா? இல்லை. அப்போ இந்த அறிவிப்புக்கான நோக்கம் என்ன? பெருசாக ஏதோ வாங்கி போட்டிருப்பாங்க அவங்க. ஒற்றை எழுத்து நிறுவனம் வாங்கி வைத்திருக்கும் நிலங்களின் விலையை ஏற்றத்திற்காக இந்த அறிவிப்பு இருக்கலாம் அல்லவா? இருக்கலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் ஏர்போர்ட் பன்னூரிலா பரந்தூரிலா என்ற குழப்பம் இருந்த சமயத்தில் ஏகனாபுரம் கிராமத்தில் ஒரு ஏக்கரு 30 லட்ச ரூபா. பரந்தூர் தான் விமான நிலையம் என்று சொன்ன பிறகு ஏகனாபுரத்தில் ஒரு ஏக்கரு 4 கோடி கொடுத்தாலும் இன்றைக்கி நிலம் இல்லை. இன்னும் ஏர்போர்ட் வரல. லேண்ட் எங்கே போச்சு? நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இப்போது ஆளுங்கட்சியினர் இவ்வளோ இருக்குது. இதே பாஷ் லைஃப்பை நீங்கள் வாழணும். திராவிட மாப்பிள்ளை சார் எப்போது ஃபோன் பண்ணி கேட்டாலும் ஆஸ்திரேலியாவில் இருக்கார், டர்க்கியில் இருக்கார், துபாய், அபுதாபி. ஃபேமிலியோட எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். கவர்மெண்ட் துட்டில் இந்த மாதிரி ஊராக போய் அமெரிக்காலாம் சைக்கிள் ஓட்ட முடியுமா? இந்த தமிழ் திரைப்படங்களில் நிரந்தரமாக இந்த யூரோப்பியன்ஸு யூஎஸில் இருக்கவங்கலாம் வரதுக்கு ஒரு நினைவு தோணை வச்சுருப்பாங்கள்ல, இது ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி அங்கே ஸ்பெயினில் போய் இறங்கினோன்னே 2 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. பார்த்துட்டு விமான நிலையத்தில் முதல்வரை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனு இது மாதிரி ஊராக சுற்ற முடியுமா? சிஎம் போகிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை சார் அங்கே போய் இங்கே முதலீடு அங்கே முதலீடுன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி என்ன பிரச்சனை? எங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. இந்த மகிழ்ச்சியை மீண்டும் அனுபவிப்பதற்கு இல்லைன்னா கவர்மெண்ட் துட்டை எடுத்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கார் ரேஸ் பார்க்கறதுக்காக கவர்மெண்ட் துட்டை 42 கோடி எடுத்துகிட்டு ரேஸ் பார்த்துட்டு குடும்பத்தோடு என்ஜாய் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். அதுவும் பழனிசாமி வேறு சொல்லிட்டாரு நேற்றைக்கு முந்தின என்ற நினைவு. எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு தெரியும், நான் சொல்ல மாட்டேன், வரட்டும் ஆட்சி மாறட்டும், ஒருத்தரை விட மாட்டேன்னாரு. வழக்கு போட்டு பார்த்துக்கிறேன் நான், இப்போ நான் பேச மாட்டேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ அவர் ஆட்சியில் வர விட்டுட்டு திராவிட மாப்பிள்ளை சார் சும்மா இருப்பாரா? எல்லா அஸ்திரங்களையும் பயன்படுத்த வர மாட்டாரா? பயன்படுத்துவார். அப்புறம் அதுவும் சார் நீங்கள் தான் சார் சிஎம், கையை கட்டினா போதும் சார், 118 கன்ஃபார்ம்டு சார் அப்படின்னு சொல்கிறத நம்புகிற மாதிரியான உங்களை எதிரி இருக்கும்போது நம்ப வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்வீங்களா மாட்டிங்களா? சார் நான் சொன்னால் நம்ப மாட்டான். அவன் நம்புற மாதிரி சொல்லுவான், இங்கிலீஷ்லலாம் சொல்லுவான், படம் போட்டு காமிச்சு சொல்லுவான். அப்படி நம்பி ஏமாந்து தானே பிரதரை நாம் சொன்னார். சம்மந்தம் இல்லாத ஒருத்தனை கூட்டின்னு மேலே உட்கார வச்சு இவர் பிரதர் அவர். உங்களுக்கு புரிஞ்சுங்க, இவ்வளோதான் லாஜிக். இதுக்கு நடுவில் அந்த இடைநீக்கப்பட்ட நிர்வாகிக்கு தேவை ஒரே ஒரு எம்பி பதவி. அதை எளிமையாக கொடுத்துட முடியும் திமுகவால். நிச்சயமா. இன்னொன்று, இந்த சந்திப்புகள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரகசியமாக வைக்க முடியாது. ஆள் இருப்பாங்கல்ல, நீங்கள் செலிப்ரிட்டிஸு, அங்கே போய் சந்திப்பீங்க, சந்திரமண்டலத்தில் போய் சந்திப்பீங்க, இங்கே தானே சந்திக்கணும். நியூஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக. அது ஹை ப்ரொஃபைல் மீட்டிங்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா திரு ஆதவ் அவர்களோட டார்கெட் எல்லாமே திரு உதயநிதி அவர்களை நோக்கி இருக்கிறதா கவனிச்சிங்களா? ஒன் ஸ்டோன் 2 மேங்கோஸா? சிகப்பு பூதம் பற்றி பேசுகிறாரு, ஊழல் பற்றி பேசுங்கன்றாரு, மன்னர் வாரிசுன்றாரு. அது எல்லாமே உதயநிதியை டார்கெட் பண்ணி தான் இருக்கு. மாப்பிள்ளை சாருக்கு சந்தோஷமா? அட்டி அட்டி. ஆனால் ஒரு மாப்பிள்ளை சார் வாட்சிக்கிறார், அதை பற்றி பேச மாட்டேறாரு அது. ஆமாம், சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக கூட வேணாம். அரசில் எந்த பதவியும் வைக்காமல் ஒரு நபர் இந்த ஆட்சியை கட்டுப்படுத்திட்டு இருக்காருன்னு ஏன் உங்கள் வாயிலேருந்து இது வரைக்கும் ஒரு முறை கூட வரல? இது ஒரு நியாயமான விமர்சனமா இல்லையாப்பா? ஆமாம், அவருக்கும் தான் வேற பிரச்சனைன்னு முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டாங்க. இது சொல்லலாமா இல்லையா? பெண்ணை உருவாக்குனது திரு ஆதவ் தான், அதுல இருந்து வெளியே அனுப்புனது திரு சபரீசன் அவர்கள். எப்போ வந்திருக்கு இது போன்ற விமர்சனம் சொல்லுங்க? அப்படி இருக்கும்போது நீங்க அவர் மேலதானே கடும் கோவத்துல இருக்கணும். சொல்லல இல்லை சார், எனக்கு அந்த சிம்பிளா சொல்றேன்ப்பா. திமுக சசிகலான்னு சொல்லிட்டு போ சொல்லாமா? திமுக சசிகலாம் சொல்லலாம். எனக்கு என்னன்னா எதுக்காக திமுகலேருந்து விசிகே போகணும்னு கேட்குறேன் நான். அந்த கட்சியை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கலான்னு தான் உஷாராயிட்டா திரும்ப.
கட்டுப்பாட்டில் வைத்து அவர் சிந்தனைப்படி அந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார். முடியவில்லை. அடுத்த இடத்துக்கு போய் இதை ட்ரை பண்ணுறாரு. புரியுதா? அன்புடன் ஆதவ். ஓகே சார். உதயநிதி வந்து இந்த ஆட்சியில் வந்து தவறு செஞ்சாலும் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு அமைச்சர் கட்சியில் இருக்கார் அப்படி சொல்லி இஸ் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஓகே. கட்சி சாராத ஒருவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் தான் நீங்கள் கூடுதலாக விமர்சிக்கணும். ஹூ இஸ் தட் ஃபெலோன்னு கேட்கணும். நான் கேட்குறேன்லப்பா, எனக்கு எல்லாரும் ஒன்று தான். அவங்க தான் வந்து அந்த யார் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, வெளியிலேருந்து ஒரு பவர் வந்து செயல்படுது, அதுதான் வந்து அன்அஃபிஷியலாக நிறைய விஷயங்கள். ஆமாம். இப்போது இது மாதிரி பண்ணி தாவேக்காவை தனியாக நிற்க வைக்கிறத விட திமுக வெற்றி பெறுவதற்கு சிறந்த உத்தி வேறு எதிர்பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதை செயல்படுத்திட்டாங்கன்னா இதை விட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்குமா? இருக்காது சார். இப்போது தாவேக்காவும் நாம் தமிழரும் கூட சேர்ந்து கூட்டணி வைக்க போகிறாங்கன்னுலாம் ஒரு பேச்சு வந்தது. அண்ணன் திரு சீமான் அவர்களுக்கு அது போன்ற எண்ணம் எதுவும் இல்லை. இதையும் இப்போது வேணால் ஃபஸ்ட்டு டைமு சீமான் இண்டிகேட் பண்ணுறாரு. நம்ம ஷோவில் நேற்றைய ஷோவில் தானே விரிவாக பேசணும். ஓகேவா? பாசிபிலிட்டி இருக்குன்னு சீமானோட ஸ்பீச்சை பார்க்குறவங்களுக்கு புரியும். அதுக்கு எடுத்து விடணும்ல. அதுக்கு தான் உளவுத்துறை பரப்பிவிடும் தகவல் இது. விஜய் தரப்பிலிருந்து சீமானுக்கு தூது, சீமான் தரப்பிலிருந்து விஜய்க்கு தூது. ஸோ ஸ்கெட்சு விஜய்க்கு இல்லையாங்க சார், திரு சீமான் அவர்களுக்கா? ஸ்கெட்சே விஜய்க்கு தான். எப்படியாவது பண்ணி விஜய் தூக்கி தனியாக விட்டுருமா, அவ்வளோதாம்மா. இந்த எலெக்ஷனோட கேமே அதாம்மா. விஜய் தனியாக விட்டால் எவ்ரி திங் வில் ஃபால் இன் பிளேஸ். ஏடிஎம்கே பிஜேபியும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஒரே அடி அடிச்சுட்டு போயிடலாம். காவி கட்சி பாசிச பாஜக ஈஸி. அதனால தானே இப்போ ஏடிஎம்கே பிஜேபி ஒன்றா இருந்துச்சுன்னா இப்போ நம்ம தொடக்கத்தில் பேசணும் சிபிஎம் இங்கே போகுதுன்னு போகுமா? போகாது. அந்த ஒரு காரணத்துக்காக தானே எல்லா பாவ மூட்டைகளையும் சேர்த்து சுமக்குறாங்க. சரிங்க சார். அடுத்ததாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்தது. இங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து டெல்லியில் போய் முகாமிட்டு புகார்களை வாசித்தார்கள். அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதுக்குள்ளேயே மாற்றம் செய்திருவார்களா கட்சி? ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம் இல்லையோ. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாம் டெல்லிக்கு போய் ஏகப்பட்ட புகார்களை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். தமிழகத்துக்கான காங்கிரஸ் பொறுப்பாளரிடம் அந்த புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் தலைமை என்ன நினைக்கிறது என்றால், தேர்தலை ஒரு வருடத்திற்குள் வைத்துக்கொண்டு காங்கிரஸ் கமிட்டி ஒரு மாநில கட்சியின் தலைவரை மாற்றுவது என்பது சரியாக இருக்குமா என்பதை அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் அந்த கட்சி பார்க்காது. பீகாரில் 6 மாதத்தில் எலெக்ஷனு, இப்போ நேற்று தான் மாற்றினாங்க. பீகார் காங்கிரஸ் கட்சி தலைவரை நேற்று தான் நியமிச்சிருக்காங்க. அதனால அவ்வளோ பெரிய கட்சி தப்புன்றது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒன்று. ஆனால் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இப்போதும் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் ஆதரவும் இருக்கிறது என்பதுதான் தகவல். ஏனென்றால் அவரது மகன் திரு பிரியங்க கார்கே அவர்களை வெகுவாக கவனித்து விட்டார் திரு செல்வ பெருந்தகை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் நமக்கு சொல்லக்கூடிய தகவல். அப்படி இல்லை என்றால் என்ன செய்வாங்கன்னா, அந்த கட்சி வந்து ஒரு ஆளை நீங்கள் வழிகோலன்னு செக்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ் தலைவருக்கு, தமிழக காங்கிரஸ் தலைவருக்கு உதவியாக மேலிட பார்வையாளர்கள் 4 பேரை போட்டு இங்கே உட்கார வச்சுருவாங்க. செல்வ பெருந்தகை எந்த முடிவு எடுக்கிறதுனால அந்த மேலிட பார்வையாளர்கிட்ட கலந்துக்கிட்டு தான் முடிவு பண்ணும். they'll clip your wings. வெகு விரைவில் இது தொடர்பாக நற்செய்தி வரும், சொல்கிறேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, செல்வ பெருந்தகை கூடுதலாக திமுக ஆதரவு பேச்சுக்களை சமீப காலமாக பேசி வருவார். நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் காங்கிரஸ் கூட்டம் நடக்குது, அங்கே போய் திமுக பாராட்டிட்டு இருக்காராம். என்ன கவர்மெண்ட்டியா ஐயோன்ற ஒருத்தருக்கும் பிடிக்கல. அதுவும் குறிப்பாக நாம் ஃப்ளாக் பண்ண இந்த விஷயம்லாம் ராகுல் காந்தி ஆஃபீஸ்க்கு போயிருக்கு. அந்த திருத்தணியில் காமராஜர் மார்க்கெட்டுக்கு பெயர் மாற்ற விஷயத்தில் கம்முன்னு இருக்கிறாரு. பாமக குரல் கொடுத்து விட்டது, சீமான் குரல் கொடுத்து விட்டார். இவர் கம்முன்னு இருக்கிறார்ன்ற விஷயம்லாம் புகார்களாக போயிருக்கிறது. இன்னொரு விஷயத்தை கூடுதலாக சொல்லிவிடுகிறேன். நமது சமீபத்திய அந்த சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் நிகழ்ச்சி இருக்குல்ல, இது மொத்தத்தையும் டைப் பண்ணி ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து ராகுல் காந்தி அலுவலகத்துக்கு இது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அங்கிருந்து மூத்த தலைவர்களை அனுப்பி விசாரணை நடக்கும் என்பதும் கூடுதல் தகவல். க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். அப்டேட்டாக ஒரு செல்வ பெருந்தகை நிற்கிறாரா உட்காரன்னு கூடுதலாக இன்னொரு தகவல் இல்லை. இப்போ இவ்வளோ தூரம் வந்தது வந்து இவருக்கு போதவில்லை. 29 தேர்தலில் அவரது மகளை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்குவதற்காக இப்போதிலிருந்தே வேலைகளை தொடங்கிவிட்டார் திரு செல்வ பெருந்தகை. தமிழ்நாடு அரசு நடத்தும் மருத்துவ முகாம்களிலெல்லாம் திரு செல்வ பெருந்தகை அவர்களின் மகள் செல்வி அக்ஷயாவை நீங்கள் பார்க்க முடியும்.
கட்சியில் இருக்கவங்க சொல்கிறாங்க நாங்கள் இந்த ஆளுக்கு ஆசை, இவர் தலைவரானதே பெரிய விஷயம்னா பொண்ணுக்கு எம்பி சீட் ஆகுறது இப்போலேருந்தே ரெடி பண்ணுறாருங்க அவர். ஸ்டேட் கவர்மெண்ட் கூட நெருக்கமாக இருக்கார்ல, அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற அந்த மருத்துவ முகாம்கள்லாம் இந்த பொண்ணு போய் பக்கத்துலன்ட்டு ஐயோ பார்த்து ஸ்டெத்தஸ்கோப் இப்படி என்று ஆலோசனைகள்லாம். நான் கேட்டேன் டாக்டராங்க அந்த பொண்ணு, டாக்டர்லாம் இல்லையா, ஸ்டெல்லா மரிசில் படிச்சுதான். அப்புறம் மருத்துவ முகாம் உதவி பொது சேவை சேவை செய்கிறதுக்குன்னே முதலமைச்சரின் உன்னதமான தெரியல. இதுவரை அந்த காங்கிரஸ் தலைவர்களே திரு செல்வப்பிரதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறார்ல. நிறைய எப்படி சொல்கிறது, சாணக்கியத்தனங்கள் எந்த அளவுக்கு வந்து கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும், தலைவர்களை வந்து பண்ண முடியும், அந்த அளவுக்கு பண்ணுறாரு செல்வப்பிரதான். பண்ணுறாரு. அந்த இப்போ பரம்பரை காங்கிரஸ்காரங்கெலாம் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு சூதுலாம் தெரியாதுப்பா. வந்துட்டு அவங்க சரி ஏதோ நம்ம டென்யூர் 2 வருஷம், இந்த 2 வருஷம் அல்லது 3 வருஷம் டென்யூர், இந்த 3 வருஷத்துக்குள்ளே எந்த தேர்தல் வருதோ அப்போ சீட்டை ஏலம் விட்டு நம்ம 20 சீட்டு கொடுக்குறாங்களா எம்எல்ஏக்கு அசம்பிளிக்கு அப்படின்னு ஏலம் விட்டுருவாங்க. ஒரு சீட்டு நான் வந்து திமுக கம்மியாக குறைச்சிக்கிறேன், அதுக்கு தனியாக பணம் வாங்க, அந்த பக்கம் சீட்டை எடுத்து பணம் வாங்குவாங்க. அழகிலாம் 2 ஏலம் விட்டுருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும். அப்புறம் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான கட்டிடங்களை தெரிஞ்சவனுக்கெல்லாம் போய் உட்காருப்பா நவராத என்று சொல்லி தங்கப்பாலெலாம் இன்னும் வச்சுருக்காரு பல கடைகளை. இந்த தேனம்பேட்டில் காங்கிரஸ் கிரவுண்ட் இருக்குல்ல, காமராஜர் ஹால் இருக்குல்ல, பக்கத்தில் வரிசையாக இந்த லேம்ப் ஷாப்லாம் இருக்கும்ல, மவுண்ட் ரோடில் அந்த மவுண்ட் ரோட் லைட்டு கடையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான கட்டடம் தானே. அதில் பாதி கடை பார்த்தா தங்கப்பால், கேஸ் அழகிரி, கேஸ்லாம் வச்சுருப்பார், அவர்களிடம் இருக்கும். இப்படி தான் பார்ப்பாங்க. இவர் எல்லாமே வேணும் இருக்கு. இந்த காங்கிரஸ் சொத்துக்களை தவிர்த்து எல்லா சொத்துக்களும் வேண்டும். விரிவாக பேசலாம். அவர் செல்வப்பிரந்தனை பற்றி பல்வேறு தகவல்களை சேகரித்து கொண்டிருக்கிறேன். விரைவில் மாற்றவில்லை என்றால் முழு பட்டியலையும் வெளியிடலாம். சரிங்க சார், இது வரைக்கும் நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்கு.